கேக்குது ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க. இல்ல சைடுல வேற ஒரு இது போயிட்டு இருக்கு போல இருக்கு. சே டு நோ டு டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு ஃபுல்லா அங்க பிரசாந்த்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காப்புல. அப்படியா? தெரியலையே, என்னன்னு தெரியலையே. பெரிய லெவல்ல போயிட்டு இருக்காங்க டாபிக். டீலிமிட்டேஷன்லாம் விட்டு அரியப்பட்டி டாபிக்லாம் ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்றாரு அண்ணன் அங்க? வழக்கம் போல என்ன இப்போ அவர் தான் எல்லா பக்கம் குத்திட்டு இருப்பார்ல. இப்போ வந்து என்னன்னா அரியப்பட்டிக்கு வந்து பிஜேபி டிஎம்கேயும் ஒண்ணு சேர்த்து அடிச்ச கூத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பர்த் ரேட் பத்தியும் பேசிட்டு இருந்தார் ப்ரோ. இது பர்த் ரேட்டா? பர்த் ரேட் ப்ரோ, தமிழ்நாடு பாப்புலேஷன் அதை பத்தி பேசிட்டு இருந்தார். அது வந்து என்னன்னா வந்து அண்ணாமலை கிளியரா சொல்லிட்டாரு. அது வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் சொல்லிட்டாரு. ஓகே, அதெல்லாம் ஒழுங்கு, ரெண்டாவது விஷயம். ஆனா அவங்க அந்த டாபிக்லாம் மீறி வேற ஏதோ டாபிக் போயிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், ஆரியாப்பட்டி அந்த அந்த மைனிங் பிரச்சனை இருந்துச்சுல்ல, அந்த டாபிக். டிஎம்கே பிஜேபி வந்து ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா ஸ்பீக்கர் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தலைவன் சேர்ந்து டைரக்ஷன் எடுக்க போறாங்களா, அது உண்மையா? தனுஷும் தலையும் சேர்ந்து நான் சொல்லிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைங்க, அதெல்லாம் நடக்காது. அப்படிங்களா? அது வலைபேஜ்ல சொன்னாங்க, நான் தானே கேட்டேன். சும்மா கிளப்பிட்டு நியூஸ் தான். பெரிய fan நான் வந்து follow பண்ணிட்டே இருக்கேன். நீங்க ரெக்கார்டிங் பார்த்து ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு ஐயப்பன் எனக்கு ரொம்ப நன்றி. என்ன மூவி ப்ரோ சொன்னீங்க? ஐயப்பன் இல்லையே ஸ்பேஸ்ல. ஐயப்பனுக்கு நன்றி பாரு. சாரி, நான் டெய்லி பார்ப்பேன் ஃபேன் உங்களோட. இது என்ன பெரிய வேலை தான், நான் படிச்சன்ற மாதிரி இருக்கேன் ஸ்பீக்கர்ல. அவன் தான் ஹோஸ்டே இல்லாதப்ப வந்து அவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கேன். கார்த்தி, அந்த சந்திப்பு ஊர்ஜிதமானது அஜித் கிட்ட ஒன் லைட் கதை சொல்லி அஜித் பிடிச்சிருச்சு, அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வலைபேச்சு சொன்னாங்க. தனுஷ் எங்க சூப்பர் டைரக்டரா புரியல எனக்கு. அவர் ராயன் எடுத்தாரு, அது சூப்பர் படமா? அதுக்கப்புறம் இப்போ நீக் எடுத்தாரு, அது சூப்பர் படமா? இன்னும் நான் ரொம்ப விரும்புறேன் தனுஷ. இல்ல கார்த்தி, அது ரெண்டாவது பட்சம். இந்த மாதிரி சொன்னானுங்கன்னு சொல்றேன். சொல்லியிருந்தா கூடங்க அது ஒரு மைனஸ் தான். அவருக்கு மைனஸ் தான். தனுஷுக்கும் நடிக்கிற வேலையை பார்த்தா போதும். தனுஷ் வந்து பாட்டு எழுதுறது, நடிக்கிறது, தனுஷ்க்குமே லைன் அப் இருக்கு ப்ரோ, நிறைய லைன் அப் இருக்கு. அவர் முடிக்கிறதுக்கே 2 இயர்ஸ் மேல ஆகும். என்னத்தை நிரூபிக்க விரும்புறீங்க? புரியல எனக்கு. எடுத்துட்டீங்க, எல்லா படமே சொதப்பல் தான் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் சும்மா வந்து இப்போ பார்த்தா நான் அஜித் இருப்பேன், தேவையில்லாத வேலை. இல்ல கார்த்திக் ப்ரோ, இது வந்து எப்படி வந்ததுன்னா, அனிருத் வந்து 2 பேர்த்தையும் ஜாயின் பண்ணி விட்டதோ ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. நான் அனிருத் வந்து அஜித்துக்கு ரொம்ப க்ளோஸ். டிஎன்ஏ மறுபடியும் காம்பினேஷன் வரும்போது ஏன் வந்து தனுஷ், அஜித், அனிருத் மியூசிக் இது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்குமேன்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறாங்க. உண்மையான்னு தெரியல. எம்எஸ் பாஸ்கர் மாதிரி சொல்லணும்னா, தனுஷ் வந்து அஜித் விஜய் படம் எடுக்கிறதுக்கு வேண்டாத வேலை. அது ஒரு வேஸ்ட் தண்டம். அஜித்தும் வந்து தனுஷ் ஒரு டேரக்டரா வச்சுட்டு படம் எடுக்கிறது தேவையில்லாத வேலை. எவ்வளவோ டேரக்டர்ஸ் இருக்காங்க, அதை வச்சு இவர் பண்ணிட்டு போடலாம். இவர் படமே நடிச்சுட்டு போடலாங்க. இவர் 3 படம் எடுத்துறீங்க. பவர் பாண்டி, அதுக்கப்புறம் ராயன், அதுக்கப்புறம் இந்த படம். 3மே வந்து சூப்பர் டூப் பிளாக் பஸ்டர்லாம் கிடையாது. அது வந்து சும்மா வந்து நான் டேரக்டர் காட்டுறேன் ராயன் பிளாக் பஸ்டர் தானே ப்ரோ? ராயன் பெரிய வெற்றி தானே? கலெக்ஷன் வயசு தானுங்க, கலெக்ஷன் வயசு தான். ஸ்டோரி சொதப்பல் தானே. ராயெல்லாம் சொதப்பல் படம் கார்த்தி. ராயன் தயவுசெய்து ஒரு படமே இல்ல. அது என்னங்க ஒரு ஆணி மாதிரி எடுத்துட்டு எல்லாத்தையும் குத்திக்கிட்டே இருந்தாப்ல. ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ மோசமா இருக்கும். மத்தபடி படம் நல்லா தான் ப்ரோ. அதுவே சொதப்பட்டான். அதுதாங்க நானும் சொல்றேன், அது சொதப்பல் தான். ஓகேவா? நீங்க வந்து செல்வராகவன் மாதிரி எல்லாரும் டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க படம் நடிங்க. படம் பார்க்கறது ஆக்சுவலா தனுஷ் வந்து சூப்பர் ஆக்டர், அதை பண்ணா ஓகே. அப்புறம் பாட்டெல்லாம் எழுதுறாரு, சூப்பர் எழுதுறாரு, பாட்டு பாடுறதுல ஓகே. நான் படம் எடுத்து தான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னா
சத்தியமா அது வேணாம். நான் ரீசெண்டா பார்த்தேன் கார்த்திக் நீக்கு. ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி அந்த படம் எனக்கு சுத்தமா செட்டே இல்லைங்க, ஆகல. நீக்கை வச்சு நீங்க அதனால டிசைட் பண்ணாதீங்க. ஆக்சுவலா நீக்கு வந்து அது ஒரு ஜாலியான கதைங்க. அவரு இல்ல மாஸ் கூட ஜாலியான வந்து கதை. அவருக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. விஜய் சொதப்பிட்டார், ஜாலியான எஸ். கதை. இதுல ராயன்ல சொதப்பிட்டாரு. பட் அதுக்குன்னு அவர் டைரக்டே பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். இஸ் ஹேவ் த பொட்டன்ஷியல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. கரெக்ட். கார்த்தினா போற அஜித் போக்குல வச்சு டைரக்ட் ஏடிஎம்கேவும் பண்றவங்க பிஜேபி இருக்காங்க. சேர்ந்துருவாங்க போல. டைம் இருக்குங்க, ஒரு வருஷம் டைம் இருக்கு, பார்ப்போம். கார்த்தி, ஆனா நான் விஜய் இறக்குறதுக்காக சொல்லல. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரும் பட்சத்துல விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு 10% வாக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 7-8. டிஎம்கே ஏடிஎம்கே விசேஷா தான் விஜய் படம் கூட போவாதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி விஜயகாந்த் பாமக வேற உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் டிஎம்கே அதே கூட்டணி இருக்கிற பட்சத்துல விஜய் வந்து 4வது இடமா 3வது இடமா, சீமான் 3வதா இல்ல விஜய் 3வதான்ற மட்டும்தான் போட்டியா இருக்கும். அதே மாதிரி சதவீதமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 7 to 8க்குள்ளதான் நான் நினைக்கிறேன். விஜய் தனியா நின்னா. ஆனா வந்து ஏடிஎம்கே பிஜேபி கரெக்டா தப்பான்னு கேக்குறீங்க இல்லையா? ஆண்டி, நான் கேக்குற கேள்வி, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது யார் நம்பர் 1 நம்பர் 2? டிஎம்கே ஏடிஎம்கே. ஓகே, அப்போ நம்ம இல்லைங்க, இல்ல அப்படி கிடையாது. 2 பேர் கட்சி இருக்காங்க இல்லையா? நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம நம்பர் 3 தான் நினைச்சுதான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். அந்த கட்சியை வந்து நம்ம தான் புல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கட்சியை கொண்டு வந்து நிறுத்துறோம். அது நீங்க வந்து இந்த மண்ணாட்சியில இருக்கீங்க, பிறந்தானா வந்து அதை கிடையாது. விஜய்னு கிடையாதுங்க, எல்லாருக்கும் அதுதானுங்க. எல்லாருக்கும் அதுதான், எல்லாருக்குமே அதுதான் மீட்டர். ஓகேவா? இப்போ விஜய் வந்து நம்பர் 3 நம்பர் 4னா ஆமா உண்மைதான். நம்பர் 3யா நம்பர் 4ஆ நம்பர் 5ஆன்னு தெரியாது. ஆனா ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குல்ல. 2 வருஷம் இருந்துச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துல புஷானந்த் வச்சுட்டு விட்டீங்க, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல நீங்க வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அதை விட்டு இவங்க ஒரு விஷயம் நினைக்கிறாங்கல்ல, அது நடக்காது. சீமான விடுங்க, சீமான் தனிங்க, இந்த வீட்டுல வர. கார்த்தி, இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு புஷி கிட்ட மைக் நீட்டுறாங்க. அவர் வந்து ஒரு பிரஸ் அட்ரஸ் பண்றதே வந்து ரொம்ப போரா அட்ரஸ் பண்றாரு. அவர் வந்துட்டு தலைவர் சொல்லிட்டாரு, தளபதி சொல்லிட்டாரு, யோ நீ தான் சொல்ற சொல்லியானா சொல்ல மாட்டான். எவ்வளவா இருந்துச்சுங்க. ஏதாவது சொன்னா கூட வருத்தப்படுவாங்க எல்லாருமே. நாளைக்கு வந்து சும்மா அரசியல் பேசுறான், எல்லாம் அரசியல் பேசுறாங்க, எல்லாம் அரசியல் பேசுறாங்க, தேவையில்லாம அரசியல் பேசிட்டு இருக்கானுங்க டாபிக்கு. அதுக்கப்புறம் வந்து டிவிக்கு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. டிவிக்கு மேல நம்ம வருத்தமே கிடையாது, டிவிக்கு மேல. ஆனா இன்னைக்கு புஷானந்த் பேசுனதால நீங்க ஒருத்த பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பேன். என்னைய அவ்வளவு ஒவ்வொரு பேச்சா இருக்கு. இப்படி ஒரு தெளிவு இல்லாம ஒரு மீட்டிங் வழங்க. நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறீங்க, அங்க ஒரு 45 கட்சி இருக்க போது நீங்க என்ன கான்டெஸ்ட்க்கு போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. அவ்வளவு அறிவு இல்லாத அவ்வளவு அறிவு இல்லாத ஒரு முட்டாள, தப்பா நினைக்காதீங்க, அவர் பேசினது சொல்றேன். அப்படி ஒருத்தர் வந்து நான் படிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லி படிக்கிறாருங்க. படிச்சுட்டுமா சொல்லி படிக்கிறாருங்க. படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் படிச்சவனதான் சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, நீ என்னையா மும்மொழி கொள்ளியே இருமொழி கொள்ளின்னு பேசிட்டு இருக்க? நீ உனக்கு எல்லாம் வந்து ஒரு மொழி கொள்ளி தானே உனக்கு தேவை. உன்னையெல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து உட்கார வச்சு படிக்க சொல்லி கொடுக்கணும். ஆனா அவனெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீ அந்த மாதிரி ஒரு பூமரு, உன் அறிவு இல்லாத தற்கூரி, உன்னை தூக்கிட்டு வந்து பொதுச்செயலாளராக ஒருத்தர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு பத்தியா? எனக்கெல்லாம் எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? விஜய் மேல எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? இன்னைக்கெல்லாம் விஜய் மேல அவ்வளவு கோவம் வருதுங்க. நீங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அவருக்கு அந்த மாதிரிதான் கோவம் வந்துச்சு நீங்க. ஆனா எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம கையை கட்டி போட்டாங்க, நம்ம ரியாக்ட் பண்ண உடனே அமைதியா இருக்கேன். ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது இல்லையா? வாயை கட்டி போட முடியாது. இப்படி ஒரு ஆள் வந்து பேசுவான். உனக்கு அறிவே கிடையாதா? ஒரு அறிக்கையை படிச்சுட்ட, அந்த அறிக்கையை வந்து 45 கட்சி இருக்கிற இடத்துல நீ வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து பிரசன்ட் பண்ற, அதான் பேச போற வெளில வந்து. அதை படிக்கும்போது உனக்கு தப்பா தெரியுது. அதை படிக்கும்போது தப்பு தான் படிக்கிற. நீ ஒரு ஆளாடா? நீ வந்து என்னை ஆட்சி பண்ண போறியா? உன் ஆட்சியில நான் இருக்கணுமா?
நான் சொல்றது புஷியானந்த் சொல்றேங்க, கார்த்தி விஜய் புஷி சொல்றேங்க. ஆனந்த் மேல தப்பு இல்ல கார்த்தி, நான் விஜய் புஷியானந்த் மேல சொல்றேங்க. இவன் ஒரு ஆளு, இவனை தூக்கிட்டு வந்து விஜய் நிறுத்துறாருங்க. அவர் கார்த்தி பாண்டிச்சேரிக்காரங்க, மேபி பிரெஞ்சு கிஞ்சு படிப்பாரோ என்னமோ. பொதுச் செயலாளரா போய் கார்த்தி பொதுச் அதுல செயலாளரா கார்த்தி போடுறான். இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வந்து அந்த பொண்ணு சொல்லுமே, அப்பா சொல்லிட்டாரு நீங்க நல்லவர்னு, அந்த மாதிரி தளபதி சொல்லிட்டாரு. யோ ஒரு நார்மல் வந்து அந்த டிவிக்குள்ள ஒரு ரமேஷ்னு ஒரு பையன், அவனே ஒரு டிபேட்ல போறான், 4 சொல்றான் விஷயத்த. லயோலா மணி இதெல்லாம் கேவலமா இருக்குங்க. இதெல்லாம் நடிச்ச கேவலமா இருக்குங்க, நானே அசிங்கமா இருக்குங்க. உண்மையிலே கேவலமா இருக்குங்க, அசிங்கமா இருக்குங்க. இதெல்லாம் கேட்கும் போது அசிங்கமா கேவலமா இருக்கு. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுங்க வந்து டிக்டேட் பண்றானுங்க. என்ன படிக்கணும், நானு என்ன வந்து என்ன நான் எழுதணும், என்ன படிக்கணும், நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இவங்க டிக்டேட் பண்றான் அப்படின்னு நினைக்கும் போது கோவம் வருதுங்க. சீரியஸா ஒரு இல்ல ஆளே கார்த்தி கிடையாதுங்க. கார்த்தி ரோட்ல விட்டா கேக்குறீங்க இவனால பொழைக்க முடியாதுங்க. ஒரு தள்ளுவண்டி அடிச்சு பொழைக்க முடியாதுங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவனை கூட்ட வந்து நிறுத்தி விஜய் பேசுறாருங்க. எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? கார்த்தி. அப்புறம் இன்னொரு டவுட், நீங்க அவரே ஒரு எழுதி கொடுத்தது ஹோட்டல் தானே ஆரம்பிச்சு படிக்கிறாரு. உங்களுக்குள்ள பேக் சைட்ல ஏகப்பட்ட ஐடியா சொல்லிருப்பாங்க. அந்த எல்லா ஐடியா சொன்னவங்க நிக்க வச்சா இல்ல இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்க கொடுக்க அதை உடைய ஐயோ மனுஷன் எனக்கு ஐயோ சந்தோஷமா அதை இருக்கும். உடைய அந்த பூமரெல்லாம் தூக்கிட்டு இருந்தா உங்க சிஎம் வந்து மீட்டிங் நடத்தினாரு. எதுக்கு நடத்தினாரு? அந்த மீட்டிங்கே ஒரு மீட்டிங் தான். அப்படி சொல்லுங்க. அதை உடைய உங்க சிஎம் அப்பாவே வந்து அப்படித்தான். அவருக்கும் கார்த்தி எவ்வளவும் தெரியாது. அவரும் படிச்சு பார்த்து உலகத்தான் என்ன அவர் மாதிரி நினைச்சுக்கிறது. எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க, அப்படிதான் இருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்தா கார்த்தி எப்படியா அப்புறம் தெரியுது உங்களுக்கு? முட்டாளா தெரியுதா? கார்த்தி என்ன அப்புறம் தெரியுது? பிகே பிரசாந்த் கிஷோரை கார்த்தி மேடையில இதெல்லாம் ஏத்துனதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கருத்தே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. கார்த்தி அவர் இதெல்லாம் ஒரு பயங்கர பிரசாந்த் கிஷோரை மேனிபுலேட்டிவான ஒரு மீட்டிங் கார்த்தி. இந்த மீட்டிங் மேடையில எல்லாம் ஏத்துனது தேவையே கரெக்டா இருந்தில்ல. இல்லைங்க இல்ல அது ஓகே. இது பிகே பயங்கர ஏத்துனது ஓகேங்க. மேனிபுலேட்டிவ். ஜன்சோல கட்சியோட தலைவராக ஏற்றிருக்காங்க. அவர் வந்து பீகார்ல ஒரு கட்சி தலைவர். நாங்கள் ஆல் இந்தியா பார்ட்டியா மாறப்போதும் இதோ ஒரு காரணம் சொல்லிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இன்னைக்கு புஷானந்த் வந்து 45 கட்சி ஒரு கட்சியில வந்து கார்த்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டத்தில் அவங்க மீட்டிங் இல்லைங்க. அனைத்து கார்த்தி கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. நீங்க என்ன கோர் எய்ம்ல பேச போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீ வெளில படிக்கும் போது ஒண்ணு நீ சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் இப்படிதான் இருக்குன்னு. இன்னொன்னு நீ படிச்சு பார்க்கும்போது இவ்வளவு கோளாறு. நீ பேசுறியா மும்மொழி கொள்கையை இருமொழி கொடுக்கும். யோ உனக்கு மும்மொழி கொள்கையும் தேவையில்லை, இருமொழி. உனக்கெல்லாம் ஒரு மொழி கொள்கையே அதிகங்க. நீ பேசுறியா? வெக்கமா இல்ல இல்லையா? இவங்க இல்ல அவர் இல்ல சொல்ற இவங்க மாதிரி பேச பேசதான் எக்ஸ்போஸ் ஆவாங்க. உன்னையெல்லாம் ஸ்கூல்ல விட்டு திரும்ப ஆனா அவனா படிக்க வைக்கணும். இல்ல இவர் சொல்ற அப்படிப்பட்ட ஆளு நீ பேசுற மும்மொழி கொள்கை பத்தி நீ பேசுறியா? உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? இல்ல கார்த்தி இவர் கார்த்தி சொல்ற ஃபர்ஸ்ட் மாதிரி ஆஃப் நீ ஆல் இந்த கூட்டின மீட்டிங்கே நீ வந்துட்டு படிப்பறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத ஒரு தற்கூரி பையன், பார்த்து படிக்க தெரியாத ஒரு தற்கூரி. இத்தனை பேர்த்த வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கட்சி கார்த்தி நடத்திட்டு நீ பார்த்து படிக்காத ஒரு தற்கூரி வந்து என்னை ஆளுவே. நீங்க என்னையெல்லாம் பார்த்தா எப்படிதான் தெரியுது உங்களுக்கு? என்னையெல்லாம் பார்த்தா எப்படி கார்த்தி தெரியுது உங்களுக்கு? கார்த்திக் கார்த்தி ப்ரோ, இல்ல எந்த என்னெல்லாம் அரசியல்வாதிக்கு பார்த்தா எல்லாம் படிக்க தெரிஞ்சது சொல்லுங்க? எந்த உனக்கு தெரியல. அரசியல்வாதிக்கு எம்பிஏ அப்போ உனக்கு எல்லாம் தெரியல, படிக்க உனக்கு தெரியல, உனக்கு படிக்க தெரியல. தெரிஞ்சவங்களை பத்தி இதெல்லாம் பேசணும்னா பேச்சாடா, இதெல்லாம் பேச்சாடா, இதெல்லாம் பேச்சாடா. டேய் இதெல்லாம் பேச்சா, இதெல்லாம் பேச்சா. என்ன அரசியல் இப்ப இது இருக்கிற பேச்சானா? படிக்க தெரியலன்னு சொல்றவனு செருப்பால் அடிப்பேன் நானு. படிக்க தெரியலன்னு சொல்லு செருப்பால் அடிப்பேன் நானு. இது பேச்சா? இது பேச்சா? எந்த நீ காலத்துல பேசுற நீ எப்பறா நீ எப்பறா நான் என்ன படிக்கணும் டிசைட் பண்ணுவேன் நீ கார்த்தி முதல்ல? ரொம்ப ஓவரா இல்ல போய் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இவனுக்கு எனக்கு படிக்கவே தெரியலங்க. இவன் வந்து சொல்றாங்க மும்மொழி கொள்கையை படி, இருமொழி கொள்கை. டேய் உனக்கே படிக்க தெரியல. நீ முதல்ல மொழியை படுறா, நீ அதுக்கப்புறம் வந்து நீயே சொல்றா. அப்படிதானே வரணும். இவன் யாருங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு? இல்லங்க இவன் யாருங்க சொல்றதுக்கு? எனக்கு வந்து நான் என்ன படிக்கணும் இவன் யார் சொல்றதுக்கு? நான் என்ன படிக்கணும் இவன் யார் சொல்றதுக்கு? கார்த்திக் ப்ரோ விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கார்த்தி இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இந்த மீட்டிங்ல இவங்க வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண தேவையில்லை. இது பயங்கர இல்லைங்க, இது மேனிபுலேட்டிவான மீட்டிங். திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். சைக்கிளாரை பத்தி பேசின சைக்கிளாரை பத்தி பேசின எடப்பாடிக்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அறிவேல அதை ஒருத்தன் என்னை வந்து கேள்வி கேட்கறான்ல, என்னை வந்து நான் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்றான்ல, எனக்கு எல்லாம் கோவம் வருதுங்க.
இவனுக்கு பத்தி பேசுவாங்க. உனக்கு தெரியுமா விஜய் யாரு தெரியுமா, அதிமுக யாரு தெரியுமா? டேய் எனக்கு தெரிய வேணாடா, நீ பூமரா இருக்கையில நீ ஒரு பைத்தியக்காரனா இருக்குல்ல, எனக்கு கோவம் தான் வரும். இல்ல அது இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் மீட்டிங் இருக்குல்ல, உலகம் ஃபுல்லா டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பண்றானுங்க. அதுதான் லாஜிக். அப்படிதான் பண்றாங்க. யூஎஸ்லயே அப்படிதான் மாறுது டீலிமிட்டேஷன். எவ்ரி டைம் எலக்ட்ரல் ஓட்டு எப்படி மாறுதுன்னா பேஸ்ட் ஆன் இல்ல இல்ல பாப்புலேஷன். ஜே, ஆக்சுவலி ஏங்க அது பாப்புலேஷன் படி 1971 இல்லன்னு அவர் எக்ஸ்பிளைன் 75லயோ பண்ணிட்டாங்க. நடந்திருக்கு ப்ரொபோஷனல் ஜே. ரேட்னு இது சொல்லியாச்சுங்க. டிபெண்ட் அப்பான் த ப்ரொபோஷனல் பாப்புலேஷன். ரேட்னா 543க்கு 40 இந்தியா 2020 சென்சஸ் தமிழ்நாடு 32 அதுக்கப்புறம் பேஸ் சீட்னா பண்ணி இப்ப நடக்க அதுக்கு ஏத்த போகுது. மாதிரி ப்ரொபோஷனல் இதுக்கு ரேட் படி இவங்க வந்து அவேர்னஸா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். 83 84 இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி மாறும், 80 ஆகும், 90 ஆகும் சொல்லியாச்சு. ப்ரொபோஷனல் கார்த்தி ரேட் திருப்பி ஒரு அஜெண்டா அதுதான் ஃபிக்ஸ் இப்ப பண்றாங்க. 90 எல்லா 90 ஜி நம்ம கூட இன்னும் கம்மியா சென்சஸ் போகும். எடுக்கல ஜி. போகுதுன்றது சென்சஸ் முட்டாள்தனமா இருக்குது. நம்ம கடைசியா சென்சஸ் எடுத்தது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம். நம்ம இன்னும் அடுத்த 2011 கூட சென்சஸ் எடுக்கல. 2026 அப்புறம் தாங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சென்சஸ் அவேர்னஸ் எடுக்காம அது என்ன ராபின்சன் ப்ரோ, பாப்புலேஷன் கூட நம்மளுக்கு தெரியாது. அதை இல்ல விட்டுட்டு நம்ம ராபின்சன் ப்ரோ, பாப்புலேஷன் வச்சு தான் அதுக்கான நம்ம எடுக்க டாக்குமெண்ட் இன்னும் முடியும். போடல ப்ரோ. இவங்க வந்து அசம்ஷன்ல வந்து இந்த மாதிரி சண்டை அதான் போட்டு சொல்றேன், இருக்காங்க. அசம்ஷன்ல தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அசம்ஷன்லாம் சண்டை அதுதான் போட்டு அதுதான் இருக்காங்க. அண்ணாமலை ஃபர்ஸ்ட் சொன்னாரு, சென்சஸ் அமித்ஷா எடுக்கணும். சொன்னாரு. நீங்க அது ஒரு வந்து விஷயம் 40ல இருந்து புரிஞ்சுக்கணும். 31 மாறும், இல்ல எப்படி இல்ல வேணாலும் போகும். பாமக ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் அப்போ போறது, இவங்க எல்லாம் ஏன் இது இருக்கிறாங்கன்னா பின்னாடி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 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 அமெண்ட்மெண்ட்டா பாஸ் பண்ணா போதும், நடந்துரும். கிளியர் பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும் அவசியம் இல்ல. இதுவும் 2026ல இதுக்கு எல்லாமே யூபி ஆதரிப்பாங்க. இதுக்கு எதிர்க்கிறது பார்த்தா பஞ்சாப் எதிர்ப்பான், இது மாதிரி இந்த சத்தீஸ்கர் எதிர்ப்பான், இது மாதிரி எது வந்து இந்த பிஜேபி இல்லாத இடத்துல அவன் எதிர்ப்பான். இதுக்கு இவங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ரொபோஷன் ரேட்னு சொல்லியாச்சு. அதை மீறியும் புதுசா ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹிந்தி இம்போசிஷன் இல்லன்னு ஆயிடுச்சு. அது தூக்கி போட்டாங்க. இல்ல இது வந்து ஹிந்தி இம்போசிஷனுக்காக மீட்டிங் இல்ல வெங்கட். இல்ல அது வந்து அப்பயே பிஸியானது போறாரு. இவரு பாமக கூட வந்து பாமக கூட ஹிந்தி இம்போசிஷன் ரொம்ப பெருசா எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இந்த மீட்டிங் வேறயா, ஹிந்திக்கு இது சம்பந்தம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீலிமிட்டேஷன் வந்து இவங்க இந்த பார்ட்டிசிபேட்டே தவிர எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸிமான இது ஏன் போல அந்த ஆலயத்தை சொல்லிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி வந்து ஏன் போல அப்படின்னா அதுக்கு சீமான சொல்லிட்டு இருக்காங்க. அதாங்க சீமான பாருங்க, புரிஞ்சிக்காம பேசக்கூடாது எப்பயுமே. சீமான தெளிவா சொல்லியிருக்காரு, லிமிடேஷன் ஏன் நான் போல அப்படின்னா, நீயுமே அதான் பண்ணிருக்க. தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் இருக்கு. ஆனா எனக்கு எல்லா தொகுதியும் பிரிச்சு நீங்களா வந்து இஷ்டத்துக்கு மாத்திட்டீங்க. நான் ஏன் நீ கூப்பிடுறதுக்கு வரணும், நீ ஒரு காரணம் சொல்லுன்னு கேக்குறாரு சீமான். ப்ரோ பேசிட்டு இருக்காரு. நீ குறைக்கிறது காட்டியும் நீ எம்எல்ஏ அதிகப்படுத்தினால தானே உனக்கு ஒரு கனெக்டிவிட்டி வரும் மக்களோட. யாருமே சொல்லல, லோக்கல் பாடியோட மக்களோட ரீச்சபிலிட்டி இருக்கு. அமித்ஷன் கொத்தரிமை யாருமே சொல்ல, குறைக்கிறோம் ஏத்துறோம்லாம் யாரும் சொல்ல. இன்னும் வந்து அதுக்கு டிராஃப்ட்லாம் கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்போஸ் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? அது நாளைக்கு வர போறது இல்லை, நாளைக்கு வர போறது இல்லை. அதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்கு. நீ வந்து இது அரசியல் நீங்க பண்றீங்க. நான் உன்னை கேக்குறேன், அரசியல் அலைன்ஸா இருக்கிற பாமக ஏன் இது எதுக்கணும்? ஏன் வந்து ஏடிஎம்கே எதுக்குறாங்க? யாரும் எதுக்கல, தப்பா பேசாதீங்க. ஏதாவது பத்தி பேசிருக்காங்களா எதுக்க போறோம்னு சொல்லிட்டு? அதுதான் சொல்றேன், உங்களால தப்பா ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்றாரு, அதுக்கு எல்லா கட்சியும் தலையாடுது. முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது. ஒருத்தன் ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்றாங்க, எதிர்க்கட்சி ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்றாங்க, அந்த அஜெண்டா சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லா பார்ட்டியும் கூட நிக்குதுன்றது எல்லாருமே திமுக ஒரு ஆட்டை நோக்கி எல்லா ஆடும் போகுமே, அதே கான்செப்ட் தான் அது. இல்லன்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஒரு இல்லங்க, இதுக்கான டாக்குமெண்டே கவர்மெண்ட் தரலங்க. அப்படியே இருந்தாலும் இது 2024 வரப்படுதுங்க. 2024 வரப்படுதுங்க. இதுக்கு போய் ஒப்பாரி அடிச்சுட்டு ஓடுறாங்க அவனுங்க. கார்த்தி இன்னொன்னு வந்து மாதிரி நீ பிரவஞ்சனம் பண்ணி காப்பாத்தணும். நிறைய இருக்கு ராமன், நிறைய பிரச்சனை இருக்கு. அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அத பத்தி கியூர் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், எங்க பார்த்தாலும் பேசிருக்கணும்.
இல்ல அதுதான் சொல்றேன். கமலஹாசன் அதை ப்ரோ விட்டுட்டு உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் அஜெண்டா செட் பண்ணிட்டு ஹிந்தி பொசிஷன் கமலஹாசன் அரை தெரியாம போன ஒரு மாதிரி சொல்ல ஒரு நம்பர் பெரியதா தூக்கிட்டு வந்துடுற இரியா ஒரு அவசரத்துல ஐயோ இரியா பிஸி ஆனது ஏதோ கமலஹாசன் இருங்க இருங்க நான் இருங்க கமலஹாசன் வந்து கார்த்திக் ப்ரோ நான் ஒன்று 60 போன கேட்டுக்கிறேன். மாதிரி 543 இருங்க கார்த்திக் ப்ரோ நான் ஒன்று 432 கேட்டுக்கிறேன். சொல்லி ஒரு நம்பரை சொல்லி 432 தான் எங்க வேணும்னு பேசுறாரு. அப்படி ஒரு 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 பைத்தியம் புஷானந்த் மாதிரி ஒரு பைத்தியம் இப்படி இதை வச்சுக்கிட்டு அணைச்சி கத்தி கூட்டு நடத்துறீங்களா நீங்க? கம்மல் எனக்கு கம்மல் புரியல. கம்மலையும் பிஸி ஆனது இல்ல கார்த்திக் ப்ரோ கம்பேர் கமல் கம்மல் கமல் நின்று அவர் கேட்டிருக்காரு. என்ன ப்ரூவ் தெரியுமா பண்ணிருக்கிறாரு. கேட்டிருக்காரு? புரியுதா? இல்ல அவர் கமல் ஏதோ ப்ரூவ் கார்த்தி பண்ணிருக்கிறாரு. நீங்க வந்து அவரை வந்து ஒரு ஒரு இது கம்பேர் பண்ணாத. கார்த்தி இல்ல இந்தியாவை ஆர்கெஸ்ட்ரா இந்தி நீங்க நாடாக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ கமல். கார்த்தி இந்திய அவருக்கு நாடு என்ன இந்தி ப்ரோ நாடாக்காதீங்கன்னு என்ன இந்திய சொல்லியிருக்காரு. சொல்லுவாருங்க? இந்திய அவர் ஒரு இந்தியா எம்பி சீட் இருந்துச்சானா கொடுத்தா அவர் பெங்காலி பேசுவாரு, தமிழ் பேசுவாரு, தெலுங்கு பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. அவரு இந்தியாவை எந்த எம்பி சீட் நாடா இல்லைன்னு சொல்லி ஆக்குங்க. பாருங்க. இந்தியா அடுத்த இந்தியான்னு எலெக்ஷன் நாங்க எப்படி சொல்றோம். பேசுறாரு நீங்க பாப்போம் இந்தியாவே 2026ல. கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீ எம்பி அவ்வளவுதான். சீட் இல்லன்னு எங்கேயோ போறாரு கிட்ட அங்கதான் இருக்க போறாரு. எங்கேயும் போறது இல்ல. அதுதான் சொல்றேன், கார்த்தி சொல்லி பாருங்க. அவரு என்ன போயிட்டு டக்குனு ஏடிஎம்கே பக்கத்துல உட்காந்துட போறாங்க. கார்த்தி இப்போ விஜய் வந்து இவ்வளோ கார்பரேட்டு இவ்வளோ பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் வந்து அவர் டீல் பண்றாரு. ஒரு கட்சியில வந்து இவருக்கு என்ன இவரோட பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியாத என்னென்னவோ போஸ்டிங்ல போட்டு ஏங்க படிக்க கேவலமா தெரியாதவங்க படிக்க தெரியாத அந்த கூட்டு கார்த்தி இந்த அனுப்புறாங்க சிவா பொதுச் செயலாளர். யாசிதேவ் யாரோ மைக்கு கேக்குறாங்க. சரி ஓகே நான் படிக்கட்டுமா? கார்த்தி ப்ரோ தற்கொலை படிக்க ப்ரோ அவங்க சைலன்ஸ் அவங்க 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 வந்து தற்கொலை கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணுல அப்படின்னு அவனை படிச்சுட்டுமா அறிக்கை அப்படின்னு. சரி ஓகே படி அப்படின்னா அந்த லட்சத்துல படிக்கிறாருங்க. நான் இவனுங்க என்னவோ வந்து பார்த்தாவே இவனுங்க படிப்போமான்ற வந்து மாதிரி. அவங்க ஃபேன்ஸ் அதுக்கு இவனுங்க மேல இருக்காங்க. இவனுங்க வந்து ஜெயலலிதா ஸ்கூல் பாக்குற மாதிரி இவனுங்க வந்து குத்தி மரியாதையா இவனுங்க அண்ணா பேசுறானுங்க அண்ணாக்கு ஸ்கூல் பசங்க என்ன படிக்கணும்ன்றதை இவனுக்கு டிக்டேட் பண்ணுவானுங்களாம். இவனுங்களுக்கே அறிவு கிடையாது. இவனுங்களே ஸ்கூல்ல உட்காந்து இவனுங்கன்னா படிக்க நீங்க வைக்கணும். ஒரு ஒருமையில சொன்னதுன்னா இவனுங்க நான் யாரு இது மாதிரி படிச்சது இப்படி படிக்கிறாங்க. ஒன்னையும் சேர்த்துறா யாரு எப்படி ஒன்னையும் படிச்சது? சேர்த்துறா ஒன்னையும் சேர்த்துறா. நான் உங்களெல்லாம் அப்படிலாம் ஸ்கூல்ல படிக்கிறது இல்ல. சும்மா நீ 5ஆம் படிப்ப, நீ கிளாஸ்ல சும்மா நீ பிரிண்ட் 5ஆம் அவுட் கிளாஸ்ல உட்கார அந்த வச்சு பிரிண்ட் அவுட் உங்களெல்லாம் படிக்க கொடுத்துட்டு வேண்டிய அவசியம் பிரஸுக்கு இருக்குடா. அது இது படிக்க சொல்றாங்க. இவனை யார் உங்களுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க? அறிவே கிடையாது முட்டா பயல்களா. யாருங்க நாங்களாம் நாங்க உங்களெல்லாம் எங்கேயா படிச்சோம்? சும்மா நீ வந்து சும்மா உங்கள் கூட்டத்துக்கு எல்லாத்தையுமே வந்து எல்லா கட்சியும் நீ போய் பேசிடுவ. வா எடப்பாடி பேசுவ, பாமக நீங்க பேசுவ, அது மதிமுக எல்லாத்தையும் தானே பேசுவ. பேசுவேன். எல்லாத்தையும் தானே பேசுவேன். உனக்கு பிஜேபி வராத காண்டு உனக்கு அவ்வளவுதான். பிஜேபி எதிர்த்து இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணிட்டாங்களே, அப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்களாம் ஒரு நீ எதிர்த்து ஃபார்ம் பண்ணி ஆயிட்டாங்களே, அது கிழிச்சுக்கடா. ஒரு பிரச்சனை. ஐயோ சும்மாறா. நான் உங்களெல்லாம் 5வது ஸ்கூல்ல படிக்க வச்சு உட்கார வச்சு திரும்ப புஷி ஆனந்தெல்லாம் 5வது ஒரு கிளாஸ்ல உட்கார வச்சு பாண்டிச்சேரி படிக்க வைக்கிறேன்னு அவரு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் பிரெஞ்சு காலனில தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு படிக்க வைக்கிறேன்டா. தமிழ்நாட்டுல படிச்சு சொல்லி கொடுக்குறேன்டா. என்ன இல்ல அப்ப இது உங்களுக்கு? மாதிரி என்ன இது மாதிரி இல்ல ஒரு 10 பிரஸ் இதெல்லாம் மீட் ரொம்ப அட்டன் பண்ணாருன்னா எக்ஸ்போஸ் ரொம்ப ஆயிடுவாங்க. கேவலமா இருக்கு கார்த்தி. ஆக்சுவலா வந்து ஒரு கட்சி அதோட போஸ்டிங்னா நீங்க வந்து 20% படிக்கவே 15% தெரியாத ப்ரொஜெக்ஷன் ஒரு கொடுத்துட்டு தற்கொலை பையன் வந்து ஒரு எனக்கு தற்கொலை டிக்டேட் கொடுத்து வந்து பண்ணுவானுங்க. டிக்டேட் பண்றான். அது கூட இல்ல கார்த்தி. ஒரு ப்ரெஸ்ஸை வந்துட்டு ஒண்ணு நீ சந்திக்காதனா போயிட்டு இருக்கணும். சந்திச்சு இப்போ விஜய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏங்க தெரிஞ்சு அதை விடுங்க. பார்த்து படிக்க தெரியாத தற்கூரி பையன் வந்து எனக்கு டிக்டேட் பண்ணுவானா? எனக்கு இல்லங்க தலைவர் அவன். இல்ல கார்த்தி அவன் எல்லாரும் நாளைக்கு பா மினிஸ்டர் சிதம்பரம் அவன். மாதிரியே இருக்க முடியுமா என்ன? என்ன தலைவர் பி டிவிக்கு சிதம்பரம் மாதிரியே எல்லாரும் இருக்க முடியுமா என்ன? இல்ல கார்த்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா அது இந்த சந்த சுப்பிரமணியம் படத்துல வருமே. அவர் சொன்னாரு எங்க அப்பா சொன்னாரு நீங்க நல்லவருன்னு தளபதி சொன்னாரேன்ற மாதிரி கேவலமா அந்த ஆள் வந்து நீ செம அப்செட் பார்த்தோன்னே. என்னடா இதெல்லாம் வந்து இவனை போய் இந்த போஸ்டிங்ல போட்டு இன்னைக்கு எலெக்ஷன் ராமேஸ்வரம் ப்ரோ கேக்குதா? புசிகெல்லாம் மட்டும் கொடுக்காத கம்னர் ப்ரோ. நீ சும்மா அவன் புஸ்திக்கெல்லாம் முட்டு கொடுக்குங்க. ராபின்சன் ப்ரோ நான் வேற ஏதாவது கேட்கலான்னு வந்தேன். நீங்க அவனே நிறைய ஏகே சண்டை ஃபேனுங்க. போட்டுட்டு போறீங்க அவன் bro. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க புஷ் எடுத்துறது. இல்ல அவங்க கட்சியோட வந்து அவங்க கட்சி வந்து தனியா போதா வினோத் இல்லையான்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றோம். வச்சு ஒரு 2026 வரைக்கும் ஓட்டலான்னு ஏங்க நீங்க வர விடுங்க மாமா. இல்லங்க பாவம், நான் அன்னைக்கு சினிமா பாவம் தெரியாம பத்தி தூக்கிட்டாரு. நிறைய டவுட் கேட்கலான்னு வந்து நீங்க ராபின்சன் ப்ரோ நீங்க பயங்கரமா சண்டை மூட்டிட்டு போறீங்க ப்ரோ. இது கலவரமா மாறி லெஜெண்ட் நீ வந்து புஷியானதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுனா அவ்வளவுதான். நீ அவ்வளவுதான். கார்த்தி வந்து இந்த முனி படத்துல காஞ்சனா கிளைமேக்ஸ் ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டு வெறி கொண்டு உட்காந்து இருக்கான். கடிக்கலாம் அண்ணன் மாட்டிக்காத. கார்த்தி என்ன சொல்றேன், விஜயும் புஷி ஆனந்தும் இந்த மாதிரி ஒரு 10 பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனாலதான் ஒரு பிரஸ் மீட் விஜய் உள்ள கொண்டு வராதீங்க. விஜய் நல்ல ஒரு ரேட் இருக்காங்க. என்ன என்ன பேசிட்டாரு சொல்லு. சொல்லு விஜய் என்ன சொல்ல வந்தாரு. விக்ரவாண்டி மாநாட்டுல பேசினது
இல்ல விக்ரவாண்டி மாநாட்டுல பேச இம்ப்ரெசிவா இல்லையா? லெஜெண்ட் அன்னைக்கு என்ன விக்ரவாண்டி பேசணும் மாநாட்டுல கடைசி பேச மீட்டிங்? இம்ப்ரெசிவா இல்லையா? என்ன சொன்னாரு? பேசுறதுல நான் பேசி ஒரு அன்னைக்கு மீட்டிங் என்ன சொன்னாரு கடைசி மீட்டிங்? அது அப்படி சொல்ல பேசுறதெல்லாம் வந்துட்டு பெரிய மேட்டர் ஜி. அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேஜ்ல நீங்க இறங்கி பேசுறதுல மேட்டர் கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி இருக்குங்கிற ஆந்திராலேயே வந்து ஒரு பெருசு 2-3 இதெல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் தான் இப்பதான் வந்திருக்கிறாரு டிப்டி சிஎம். நீங்க அதை தாண்டி ஒரு ஃபேஸ் ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அந்த பிரசாந்த் கிஷோரை நம்பி. இல்ல இல்ல ராபி, நான் என்ன கேக்குறேன், அவ்வளவு நல்லா பேசுவாருன்னா ஏன் பிரஸ் பாக்குறதுக்கு பயப்படுறாரு? இப்போ ஆக்சுவலா வந்து ஸ்டேஜ்ல பேசுறதுல எப்படின்னா, கவர்னரை பார்க்க வராரு, பிரஸ் மீட் பண்ண ஒரு 2 நிமிஷம் அதுக்கு முன்னாடி பேச மாட்டேங்கிறாரு. இல்ல வெங்கட், என்னதான் பிரஸ் பார்க்க போறாரு அவரு? பேசுறதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் ஒரு 4 செவுத்துல பாக்குறது பொறுமையா பேசுறோம். எப்படி இருக்கிறீங்க கவர்னர் சார், சாப்பிட்டீங்களா, அப்புறம் அது மாதிரி பொறுமையா பேசும். அது எப்படி பிரஸ்ல நீங்க அந்த வடிவேல் மைக்குள்ள ஒரு மாதிரி அண்ணாமலை நோண்டி கேட்பீங்க, எல்லாரையும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பீங்க, அது மாதிரி கேட்போம். அதுக்காக பேச வேணாம். தேவைன்னா பாப்பாருங்க. சீமான் அந்த மாதிரி டெய்லி பிரஸ் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? சீமான் டெய்லி பிரஸ் பார்த்தாருங்க, அந்த மாதிரி பார்க்க முடியாது. கவர்னர் நான் தமிழர் பேசுறாரு, பாமக பேசுறாரு. இவரு எல்லா பக்கம் சுத்தி சுத்தி நாம் தமிழ் சீமானு இந்த பக்கம் இல்ல வெறும் ட்விட்டர்ல மட்டும் சிவா வாசுதேவ் மைக்கு கேட்கறாங்க, கொஞ்சம் கொடுத்துரும். எங்க அண்ணாமலை சீமானெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண, அவங்க கிட்ட கேட்குற கொஸ்டின் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆனந்த் கிட்ட எல்லாம் கேட்டிருந்தா அவரு நேற்று இது இது கெரோசின் வாங்கி தள்ளி ஊற்றி பற்ற வச்சுட்டு பாருங்க தெரியுங்க, சூசைடே அட்டம் பண்ணியிருப்பாருங்க. உண்மைங்க, உண்மை இல்லைங்க, உண்மை. ஏன்னா வந்து இப்ப நீ அண்ணாமலை கிட்ட எல்லாம் வந்து இவங்க தைரியமா அப்படியே எகிரி எகிரி கேள்வி கேட்பாங்க. சீமான் கிட்ட வந்துட்டு என்ன ரெப்ரசன்டேட்டிவ் டிவிக்கு தெரிஞ்சு தெரியாம ஜெயிச்சுன்னா அவர்தாங்க கல்வித்துறை அமைச்சரா இருப்பாரு ராபின்சன். இல்ல டிவிக்கோட ஒரு ஃபேஸே அவர் மாதிரி தான் இருக்கு. விஜய்க்கு அடுத்து அது வந்து இப்போதைக்கு அது வந்து விஜய்க்கு அப்புறம் ஒரே ஒரு நேம் சொல்லுங்க. விஜய்க்கு அப்புறம் அடுத்த நேம் யார் சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து அனந்த் கட்சி கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குது. அது வந்து புஷானந்த் அனுப்புறீங்க. யாரு அப்போ புஷானந்த் வந்து உங்க கட்சியில பெரிய ஆள் தானே, அவர் அனுப்புறீங்க. தமிழ் படிக்கவே தெரியல, நீ என்ன மோட்டிவ்? அவர் படிக்க தெரியல, உங்களுக்கு கேட்க தெரியல. அப்புறம் ஏற்கனவே பிரஸுக்குலாம் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நீ நோண்டி நோண்டி உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு இருக்கா, அது இருக்கா? ஏய் நீ பேசாதரா, அதுவே படிக்க தெரியாது ஒரு தற்கூர் கோயில ஆரம்பிச்சுட்டு அவர் தூக்கிட்டு வந்து ஒரு கட்சியை நிலைநிறுத்த பாக்குறீங்க. என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அசிங்கமா இருக்காது? ஓட்டு போடுறவனுக்கு கேவலமா இருக்காது? இவனுக்கு தான் ஓட்டு போடுறமான்னு. கார்த்தி, நீங்க அந்த சாப்பாடு போகும்போது விஜய் போட்டோவை கையில வச்சிருக்கும் போதே திங்க் பண்ண வேணாமா இவங்க எல்லாம் எப்படி? கார்த்தி ப்ரோ நேத்து ஒருத்தர் பேசுறாருல, அவர் யாருங்க? ஒரு பேசிட்டு வந்தார்ல, பாலாஜி சார். அவர்தான் நினைக்கிறேன். கார்த்தி, இப்போ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே வந்து எல்லாத்துலயும் இன்டென்ஷனலா நம்மளுது ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு எடுக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஏன் விஜய்க்கு இந்த ஐடியா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல இந்த எல்லா கட்சியும் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலன்னா நம்மளையுமே உள்ள இழுத்துட்டுருவாங்களா அப்படிங்கறதுனாலதான் போய் ஒரு கையை போட்டு வந்துடுறது, துண்டு போட்டு வந்துடுறது. ஏங்க இதுக்கு முன்னாடி மட்டும் என்னங்க பெருசா ஸ்டாண்ட் எடுத்துற விஜய்? எல்லாம் ஸ்பெக்டேட்டரா தானே இருந்தாரு. இப்போ திடீர்னு அவருக்கு வருது. ஒரு வருஷம் ரன்னிங் ரேஸ் தான் மேரத்தான். சரத்குமார் நேத்து நம்ம தன் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏங்க அவர் பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குங்க, ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அவர் அதனால பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏதாவது சொன்னாலும் நம்மளும் ஒண்ணு சொல்லிடுவோம், இல்லைன்னா வந்து நாளைக்கு வந்து நம்மளை வந்து மாத்தி பிஜேபியோட பி டீமோ அல்லது அந்த சைடு அப்படிங்க சொல்லிடுவாங்களோனால முதல்ல ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டுறாரு. அதுதாங்க இல்லைங்க, அவர் ட்ரை பண்றது என்னன்னா ஆன்டி டிஎம்கேவும் வரணும், ஆன்டி பிஜேபி வரணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப டிஎம்கே பிஜேபி ரெண்டு எண்டில் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க ஏதோ 2 எடுத்து ஆகணும். சென்ட்ரல் எப்படி நிக்க முடியும்? இல்ல இப்போ அவர் அரசியல் எதிரி டிஎம்கே, கொள்கை எதிரி பாஜக. இதுதான் யார் சொன்னது? யார் சொன்னது? என்ன பண்ணுவீங்க கேக்குறேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுவீங்க கேக்குறீங்க.
அவர் எங்கேயோ வாயை திறந்து சொல்லியிருக்காரு. இல்ல நீங்க அதை அப்படி சொல்லிட்டீங்கல்ல, ஒரு அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும்னு, நீங்க அதை வச்சு என்ன பண்ணுவீங்க கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். டிஎம்கே சொல்றதையுமே அதே அதான் டிஎம்கே என்ன சொல்றதோ அதைத்தான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க எல்லாமே. எக்ஸாக்ட்லி அவங்க சொல்றத திருப்பி சொல்றாங்க. ஏதாவது மாத்தி சொல்லி இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு இல்ல சுனில், அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குங்க. 2021ல ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சனால அவங்களுக்கு ஒரு சரிவு வந்துருது அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால எல்லாமே நம்ம வந்து பிஜேபி பக்கமா சாயக்கூடாது, பிஜேபி ஆளுங்கட்சி எது எதுக்குதோ அதை நம்மளும் எடுத்துருவோம். சோ அப்ப நம்மளுக்கு வந்து டிஎம்கே வேண்டாம் நினைக்கிறவங்க இவனை போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ராபின் சார், நீங்க பிஜேபி பண்றது எல்லாமே எதிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் விட டிஎம்கே நல்ல எதிர்க்குது, எல்லாம் ஓட்டு அதுக்கு போட்டு போயிருவாங்களே, விஜய்க்கு போட போறாங்க. அதாங்க இப்ப புரியுதா? இப்ப வந்து ஆன்டி டிஎம்கேன்னு வரும்போது அவங்க அவருக்கு போடுவாங்க. இப்ப மாறா இருக்கான், மாறாக்கு வந்து இல்ல இப்ப மாறாக்கு வந்து டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறான். புதுசா டிஎம்கே ஏடிஎம்கே மேல அதிருப்தி. யாரும் நினைச்ச ஓட்டு போட மாட்டேங்க. அதுவே உங்களுக்கு புரிய மாட்டேங்க. அந்த பேசிக் சென்ஸே இல்லாம டிஎம்கே வேண்டாம் புது இத கார்த்தி எப்பயுமே நம்ம எலெக்ஷன்ல புதுசா வர கட்சிக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும். மக்கள் வந்து எப்பயுமே ஏடிஎம்கே டிஎம்கே பேசிட்டு போனா வந்து விக்ரம் படம் எடுத்தாங்க. விக்ரம் படத்துல வந்து கமலஹாசன் கடைசியா வந்து சுட்டாரு. அதே மாதிரி நானும் படம் எடுக்கிறேன் அப்படிலாம் எடுத்து எந்த படம் ஓடி சினிமாலே நடந்தது இல்லையா? ஏன் சும்மா இப்ப பார்த்தாலும் அவன் வின்னிங் ஃபார்முலா அவனுக்கு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அவனுக்கே ஃபார்முலா மாறிடும். நீங்க அந்த புது ஃபார்முலாவை தேர்றது விட்டு நாங்க வந்து முஸ்லீமுக்கு வந்து கொல்லா போட்டா வந்து இர்ஃபாத் நோம்புல போய் உட்காந்து கஞ்சி குடிச்சா எங்களுக்கு ஓட்டு விழுந்துரும், குல்லா போட்டா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா அது நடக்காது. பிஜேபி திட்டினா ஓட்டு விழுவோம்னா பிஜேபி திட்டுறதுக்கு ஊர்ல எல்லா கட்சியும் ரெடியா இருக்கு. உனக்கு ஓட்டு விழுவாது ராஜா, ஓட்டு விழுவாது ராஜா. அப்படியே இருந்தா கூட புஷானந்த் மாதிரி ஒரு தற்கொலை பயில கூட்டு வந்து படிக்கவே தெரியாத ஒருத்தரை நீ வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அனுப்புவ. அதுக்கப்புறம் வெளில வந்து அவர் ஒரு விஷயத்த படிப்பாரு, எல்லாரும் படிச்சதை கேட்டுட்டு ஃபயர் விட்டு போவாங்க. தற்கொலைத்தனமா ஒருத்தர் இருக்கான், ஓ இப்படிதான் அந்த கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. இந்த பிரச்சனை இருக்குல்ல, அது ஓகேண்ணா. இப்போ வாங்க முடியாது யாருனாலுமே. அதெல்லாம் ஓகேண்ணா. இவர் விஜயுமே தெளிவா எங்கேயும் எதுவும் பேசலையா? ஒரு 2 ஸ்பீச் கொடுத்தாரு. நீ இல்லையா, நான் கேக்குறேன், பிஜேபி எதிர்க்கீங்க ஓகேவா? பிஜேபி எதிர்ப்புல வளர்ந்த கட்சி தான் ஓகேவா? அதை எப்பயுமே தீயில வளர்ந்த கட்சி தான், எதிர்ப்புல வளர்ந்த கட்சி தான். மோடியே எதிர்ப்புல வந்தால்தான் எதுங்க ஏத்து பேசுங்க. ஆனா இந்த மாதிரி புஷான் இந்த மாதிரிலாம் ஆளை வச்சு எதிர்க்காதீங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு, எங்களுக்கே கேவலமா இருக்கியா சண்டை போறதுக்கே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க மதசார்பா இருக்கு, அதெல்லாம் சொல்றேன், எங்களை திட்டுங்க. ஆனா புஷான் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு, அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு அறிவாளிச்சு திட்டுங்க. இந்த புஷானந்த் மாதிரி வந்து ஒரு தற்கொலை பயலாம் வச்சுட்டு திட்டிட்டு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. இவங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. கார்த்தி இவங்க வந்து மதசார்பற்ற சமூக நீதி தான் சொல்றாங்க. இப்ப இஃப்தார் மட்டும் போறாங்க, இந்த தைப்பூசம் மிச்ச பண்டிகை எல்லாம் இவங்க சொல்றாங்க மதசார்பற்ற தான். அது எதையோ வருதுங்க. இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் ஸ்டாண்டர்ட் தான், அதனாலதான் காங்கிரஸ் தெருவில் நிக்குது இந்தியா ஃபுல்லா. இவங்க எடுக்கிறாங்க, இவங்களும் தெருவில் நிற்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க. அப்படியே இதுக்கு பெனிஃபிட் வந்தா கூட அது டிஎம்கேக்கு தான் போகுமே தவிர இவங்களுக்கு வராது. கார்த்தி இப்ப ஏடிஎம்கேக்கே தெரிஞ்சிருச்சு கார்த்தி, இவங்க வந்து மைனாரிட்டிஸ் எப்பவுமே நம்மளுக்கு ஓட்டு போட போறது இல்லைன்னு சிக்னல் போட்டாரு ஒரு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட. இப்ப சோ இவங்களுக்கு கண்டிப்பா இவங்க தனியா விட்டாங்கன்னா இவங்க அவரு அவங்க ஓட் புஷா இருந்திருக்காரு கட்சிக்கு அப்பத்து. கார்த்தி இவங்க கிட்ட நானே கார்த்தி இப்ப இல்ல ஒரே ஒண்ணு நான் கார்த்தி எடப்பாடி ஆக்கினதுக்கு நிஜமாவே இவங்க செங்கோட்டையன் ஆகிருக்கலாம். அவராவது கொஞ்சம் தெளிவா நல்லா பேசுறாரு, இவரோட நல்லா பேசுறாரு. அவரை போட்டு வந்து எடப்பாடி அடியால வச்சு அடிக்கிறாரு. தரமட்டம் யாரு என்ன எனக்கு புரியல. எனக்கு எடப்பாடி மட்டும் தான் அடிச்சோமா என்ன? ஸ்டாலினே, உதயநிதி, எடப்பாடி, இப்ப புஷானந்த், எந்த கட்சி யார உள்ள நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஜெயிலு இரியா, எவ்வளவு சீக்கிரம் ஜெயிலுக்கு நம்ம போவோம்னே நமக்கு தெரியாது. இல்ல நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு போராளி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான், யாரா இருந்தாலும் அட்டாக் தான். அட்டாக்னா அட்டாக்கு.
கார்த்தி ஆமா டீசென்ட் அட்டாக் டீசென்ட் அப்ரோச்சியா அண்ணா சொல்லி கொடுத்த மாதிரி. கார்த்தி இவர் கடைசி வரைக்கும் பிரஸ்ஸே பீட் பண்ணாத இப்படியே வந்து நம்ம இவர் மன் கி பாத், நம்ம மோடி, ஜெயலலிதா அந்த மாதிரி எதுவும் எஃபெக்ட்ல யாராச்சும் ஒரு தலையில பூந்து நீங்க இல்ல மோடி பிரஸ்ஸே மீட் பண்ணி நீங்க பாத்துருங்க. நீங்க இல்ல இல்ல பாத்துருக்கீங்களா? கார்த்தி நான் மோடி பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோடி வரலாறு தெரியுமாங்க? 11 வருஷம் சிஎம்ங்க. கார்த்தி நான் சொல்றது அவர் சந்திக்கலன்னு சொல்ல பாருங்கன்றேன். மோடி சிஎம் இருக்கும்போது எவ்வளவு பிரஸ் மீட் இருக்குன்னு எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் 11 வருஷம் இப்போ பிஎம் இருக்காருல்ல, இந்த 25 வருஷத்துல எடுத்து பாருங்கன்றேன். நீங்க பாருங்க மோடியோட குரோத் 50 வருஷம் எடுத்து பாருங்க. அதை விட்டு சும்மா இப்போ வந்த மோடினா கார்த்தி நான் தான் சொல்ல வரேன். இப்ப வந்து அவர் லார்ஜர் தன் லைஃப் ஃபிகரா மாறிட்டாரு. இப்ப அவருக்கு ஈக்குவலா லீடர் இல்ல அப்படின்ற இதுல வந்து இப்ப அவர் அதை பண்றாரு. இவங்க வரப்பே அந்த மிதப்புல வராங்களா என்னன்னு புரியலையா நான் சொல்ல வரேன். அதெல்லாம் பண்ணலைங்க. இப்பயே அதெல்லாம் பண்ணல. எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்றாரு, எல்லாத்துக்கும் பேசுறாரு, ஓகேவா? ஆனா கவுண்டர் பதில் கொடுக்கறது இல்லையே தவிர அவர் பேசுற எல்லாத்துக்கும் பார்லிமெண்ட்ல பதில் கொடுக்குறாரு. பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி முதல் நாள் வந்து கதறிட்டு அழுதுட்டு போவாரு. 2வது நாள் பதில் கொடுத்துருக்காரா இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் வந்து வல் கொடுப்பாருங்க. மோடியோட ஸ்பீச் எடுத்து பாருங்க. நீங்க பார்லிமெண்ட்ல பேசுறது எடுத்து பாருங்க. மோடியோட ஸ்பீச் எடுத்து பாருங்க. மோடி மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாதுங்க இந்தியால. ஆமாங்க, அது உண்மைதான். அது தெரியாம நீங்க பேசிருக்கீங்க சும்மா ஏதாவது. அது இதெல்லாம் ஓகேண்ணா. நீங்க போட்டு அடிக்கிறீங்க. இவரு போட்டு ஏன் அடிக்கிறேன்னா இப்படி ஒரு தற்குறி வந்து தமிழ்நாட்டை ஆள போடுறதுக்கு ஒரு கட்சியை வச்சிருக்கீங்க. அந்த கட்சிக்கு வந்து இவர் பொதுச் செயலர்னு உட்காந்துருக்காருல, அது பார்க்கும்போது எனக்கு காண்டாகுமா இல்லையா? தலைவரும் அதே மாதிரி தானங்க படிக்கிறாரு. அவருக்கும் எழுதி கொடுத்ததானே படிப்பாரு. எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பாத்தியா இல்லையா சோசியல் மீடியாவை? ஆமா, அவர் இல்ல விஜய் வந்து முன்னாடி ஆடியோ லான்ச் ஸ்பீச் நேச்சுரலா இருக்கும். பட் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்குல்ல, பேப்பர் பார்த்து படிக்கிறதே பிரச்சனையா இருக்கு. அவருக்குமே பிரச்சனையா இருக்க மாதிரி இருக்கு. ப்ரோ எதா இருந்தாலுமே வந்து நீங்க பிராக்டீஸ் பண்ணணும். எனக்கு என்ன தரும் டேய், ஏன்டா அட்ரஸ் பண்ணிட்டே இருந்தாதான் ப்ரோ உனக்கு தமிழே படிக்க தெரியல, நீ வந்து நான் என்ன படிக்கணும்னு டிக்டேட் பண்ணுவியா? எனக்கு எஜுகேஷன் பாலிசி என்னன்னு நீ முடிவு பண்ணுவியான்னு தோணுவான் இல்லையா? ஆனா இப்ப நீ அவங்க மைண்ட் செட்ல இருந்து பாருங்க. அவராலே தமிழ கத்துக்கிறதே அவர் கஷ்டப்படுறாரு. கஷ்டமா இருக்கு. அதனால சொல்றேன், அதுதான் நானுமே யோசிச்சேன். மும்மொழி கொள்கையை வந்து சத்தியமா தப்பு தான். ஏன்னா இவனுக்கு தமிழ்லயே பிடிக்காத தற்கொலை பயிலுங்க நிறைய பேர் இருக்கானுங்க தமிழ்நாட்டுல. அதனால தமிழையே ஒரு மொழி கொள்கை கொண்டு வந்து விட்டாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். இப்ப இவனுக்கு பேசல கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு மொழி கொள்கை தான் கரெக்டா இருக்கும் அவனுக்கு. தமிழ் மட்டும் படிங்க, தமிழையாவது படிச்சு தொடங்க அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தி இன்னொன்று வந்து இவங்க வந்துட்டு அவங்க கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து பேச விடணும். கார்த்தி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதனா சொல்லிட்டா மேல என்ன சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயங்கரமா ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஹிபிஷன்லயே பேசுறாங்க என்னன்னு தெரியல. பேசாம போறான். அதோடைய பொதுச்செயலா இருக்கு. உங்க கட்சியோட பொதுச்செயலா இருக்கு. அறிவும் இல்லை, பார்த்து படிக்கிறதுக்கு திறமையும் இல்லை, படிப்பறிவும் இல்லை, ஒரு இலவும் இல்லை. அப்படியே ஒரு பொதுச்செயலரை ஒரு கட்சியில வச்சிருக்கீங்க. ஆனா இந்த கட்சி வந்து பாருங்க தமிழ்நாட்டை ஆளப்போகுதுன்னு. நீ ஆண்டு தமிழ்நாடு வளர்ந்து தமிழ்நாடு செழிச்சு நடக்கிற காரியமா? கார்த்தி அவங்க ஃபேன்ஸே எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் ஃபேன்ஸே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு மோஸ்ட்லி அவங்களே டிவைட் ஆயிடுவாங்க தான் எனக்கு தோணுது. ஸ்ட்ராங்கா இருந்த விஜய் ஃபேன்ஸோட அவங்க மைண்ட் செட்டே உடைக்கிற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் போக பார்த்தா. ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே அந்த நாம எடப்பாடி பழனிசாமியே பூமர்னு சொல்லிட்டு இருக்கோம். இவன் பூமரா வந்திருக்கான், என்ன பண்ண முடியும்? இல்ல நான் என்ன சொல்றேன், எடப்பாடியை தூக்கிட்டு அவங்க செங்கோட்டையனை போட்டுடலாம் பேசாம. ப்ளீஸ் கட்சியாவது உருப்பிடும். நீங்க பாத்தீங்களா மீட்டிங்ல எவ்வளவு கலவரம் பண்ணிட்டாரு இபிஎஸ். அவர் டேஞ்சரான ஆளுங்க. அவர் அப்படியெல்லாம் ஒன்னும் டேஞ்சர்லாம் கிடையாதுங்க. இவங்க எல்லாம் போட்டு இல்லைங்க, தேவையில்லாத உள்கட்சிகளுக்குள்ள பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க இபிஎஸ். அதுதான் அது வந்து சரி வராது. கட்சியிலேயே உடச்சு புரிஞ்சு போயிடும். அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல நீங்க பாத்தீங்க ராபின்சன் உங்களுக்கு நல்லதானுங்க அவங்க உடைச்சு போட. நீங்க ரொம்ப அது எப்படி அவர் இபிஎஸ் இப்ப கரெக்டா நடந்துக்கிறாரு, அது எப்படி இவருக்கு பிடிக்கும்?
இல்ல அது கட்சி உடஞ்சு போயிட்டு உங்களுக்கு நல்லது என்ன ஜாலியா வேடிக்கை பார்க்க கட்சிலாம் உடையாதுங்க. உடையிறதா எப்பயோ உடைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். செந்தில் பாலாஜியை கூட்டு போன மாதிரியே செங்கோட்டையனை அப்பயே கூட்டு போயிருப்பாங்க. செங்கோட்டையன் தலைமையில என்டிஏ வச்சு அலைன்ஸ் பண்ணலாமோ, வேலுமணியை வச்சு அங்கேயே உள்ள ஏடிஎம்கே சேர்க்கலாமோ அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது இபிஎஸ் ஒத்துக்க மாட்டேங்குது. ராபின்சன் இது வந்து பிஜேபி வேணுங்கிறது இல்ல, வேலுமணி அவரே வந்து கேட்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுமணி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெல்ட், நீங்க வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லாம அவரால் அரசியலே பண்ண முடியாது. நீங்க அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்குவீங்க. அவரோட ஃபியூச்சர் பாப்பாருல, அவரோட ஃபியூச்சர் எதுன்னு பாப்பாரு. நம்ம எங்க போய் 2024 என்ன பிஜேபி சப்போர்ட் இல்லாம தானே, ஏடிஎம்கே சப்போர்ட் இல்லாம தானே பிஜேபி இறங்குச்சு. என்னங்க சப்போர்ட் கோயம்புத்தூர்ல சாலிடா 15 to 20% ஓட்டு பிஜேபிக்கு இருக்கு. நீங்க பிஜேபி எல்லாம் வாய்ப்பே கிடையாது, நினைக்கவே முடியாது. அதெல்லாம் விடுங்க ஐயா. தம்பி ஜேபி பாருங்க, இந்த ஓட்டு இருக்கு, ஓட்டு இல்ல, ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அதை தாண்டி அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல ஒரு நம்பர்ஸ், ஓகேவா? எலெக்ஷன்ல நம்ம ஒரு முட்டாபாய் ஜெயிப்பான், ஒரு அறிவாளி ஜெயிப்பான், அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அடுத்தது. நீ எனக்காக பேசும்போதே முட்டாத்தனமா பேசுறல, தற்கொலைத்தனமா பேசுறல, என்னால அதையே ஏற்றுக்க முடியலன்றேன். ஐயா நீ நாளைக்கு வந்து ஜெயிப்ப தோப்ப எனக்கு கற்பனையே பண்ண முடியல, நீ ஜெயிச்சிருவன்றத. ஐயோ இவன் ஜெயிச்சிருவானா, இவன் நாளைக்கு வந்து இவன் மினிஸ்டர் ஆயிடுவானா அப்படின்னு இருக்கு இல்லையா? என்னால ஜீர்ணிக்கவே முடியல. கார்த்திக் ப்ரோ ஒரு நிமிஷம், அது வந்து விஜயோட ஃபேஸுக்கு தானே ப்ரோ ஓட்டு வரும் டிவிகேக்கு. விஜயோட ஃபேஸுக்கு தெரியாதனமா ஓட்டு போட்டு புஷி ஆனந்த மினிஸ்டர் ஆக்கி விட்டானுங்கன்னா அதை நினைக்கும் போது இப்படி ஒரு தற்கூரி மினிஸ்டர் ஆக்கிட்டானுங்கன்னு எனக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? அது நாளைக்கு வேணா ஆகாம போலாம், அது இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப எனக்கு பார்க்கும் போது எனக்கு பதறுதே. நீங்க ஐயோ கார்த்தி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கமல் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவர் நடக்காதியா 2030 வரைக்கும் மேலே நடக்காதியா கார்த்தி? ஆனா ஸ்டார்டிங்ல கமல் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அது நடக்காதியா, அது வேற. பட் நான் சொல்றேன், இவங்க என்னத்தை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, என்னத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க கார்த்தி. ஆனா ஸ்டார்டிங்ல கமல் வரப்ப இதே மாதிரி தான் நல்ல டீமா ஃபார்ம் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸ், நல்ல பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ், அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல ஓரியன்டேஷன் ஸ்கில், ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் இருந்தவங்கள நிப்பாட்டியே வந்து அவர் போனி தட்டல. இவரு ஒண்ணுமே இல்லைங்க. அதெல்லாம் நான் சொல்றேன் என்னன்னா, கமலஹாசன் வந்து ஐஏஎஸ், கலெக்டரு, ரிட்டையர்டு கலெக்டரு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் படிச்சவங்கலாம் எடுத்துனாருங்க. அவருக்கு ஓட்டு போட்டீங்களா? ஓகே, அப்படி படிச்சவங்கலாம் எடுத்ததுனால ஓட்டு போடல, அதுக்காக தற்கொலை வந்து நிறுத்துவீங்களா? எனக்கு புரியல. எனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. கமலஹாசன் ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு 1008 காரணம் தான். அவர் தோத்தே போடும். வெற்றி தோல்விக்காக நீங்க வந்து ஏங்க படிச்சவன் நிறுத்தினா ஓட்டு போட மாட்டாங்க, தற்கொலை பயில நிறுத்துவோம் அப்படின்னு நிறுத்துவீங்களா? எனக்கு புரியல. குற்றம் சொல்றீங்க, சின்ன பசங்க கார்த்தி அப்படி சொல்ல கிடையாது. நான் சொல்ல வந்து வேற என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு கமலஹாசனுடைய இருங்க, அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்தவங்களை நிப்பாட்டியே வந்து ஒரு ஆக்டரா இருக்கிறப்பே வந்து மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி தற்கூரிங்களை எடுத்துட்டு வந்து நிக்க வச்சா இன்னும் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் விற்பானுன்றதா நான் சொல்ல வரேன். மத்தபடி நான் வந்துட்டு அவங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்கில் இருக்கிறவங்க, பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க எடுத்துட்டு வந்து நிக்க வச்சப்பே வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ரிஜெக்ட் பண்றாங்க. இவன் ஒண்ணுமே இல்ல, ஏதோ வந்து கோலி கொண்டு விளையாடுற பையன் மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த ஆள் இவனை கூட்டு வந்து உட்கார வச்சா என்ன? 45 கட்சி இருக்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து அட்டன் பண்ணிட்டு வந்து வெளில வந்து பேசுற பேச்சு கேட்டோன்னே எனக்கெல்லாம் வந்து எப்படா இவரை வந்து இந்த கூட்டத்துக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஆளுன்னு இவனை ஒரு கட்சியில் வச்சிருக்கீங்க, இவனை வந்து தூக்கிட்டு வந்து அனுப்புறீங்க ஒரு கட்சிக்கு, ஒரு மீட்டிங் அனுப்புறீங்க, அது சிஎம் இருக்க மீட்டிங். சிஎமுக்கும் அப்படித்தான் நம்ம கிட்ட சிஎமுக்கு தனி விமர்சனம் சொல்லுவோம், அது வேற. அப்பா மீட்டிங், அப்பா அண்ணன் வச்சுக்கோங்களேன், அது ஓகே, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த மீட்டிங்ல போயிட்டு வந்து இந்த ஆள் பேசின பேச்செல்லாம் கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போகும்போது பதட்டமா இருக்குமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது
கார்த்தி கையில கார்த்தி எடுக்குமா இல்லமா அது மாதிரிதான். கார்த்தி ஏன் அது ஈஸியா கிடையாது. எங்க ஈஸியா கடந்து போயிருக்காங்க. ஈஸியா இல்ல இல்ல கடந்து ஃபர்ஸ்ட் நாங்க நாள் வந்து இப்படி காலேஜ் நாங்க போகும்போது வந்து ஒரு திடீர்னு இல்லைங்க ஒரு கிரவுண்ட் பார்க்கும்போது இல்லைங்க என்னன்னு தெரியும் ரொம்ப உனக்கு? ஈஸியா வந்து நாங்க ராபின்சன் டீப் அவருக்கு டீப் இப்ப ஏஜ் ஒரு லிமிட்டேஷன் 60 இருக்க மாட்டேங்குது. இல்லைங்க இப்ப இல்ல நினைக்கிறேன். அவரு இல்ல ஏஜ் நான் ஏஜ் ரொம்ப ஓகே. ஈஸியா இல்லைங்க ஈஸியா வந்து டீப் லிமிட்டேஷன் நாங்க எதிர்க்கிறோம். ஏஜ் எல்லாம் நாங்க பேசுறாங்க. எதிர்க்கிறோம் அது வேணாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை கலந்து விட்டோம். இல்ல நான் படிச்சிடவா அறிக்கை அப்படின்னா படி அப்படின்னோடனே நீ பண்பா படிச்ச அவங்க பத்தியா அவங்க ஆளுங்கெல்லாம் ஃபயர் விடுறாங்க பாத்தியா, எவ்வளவு பண்பா நான் டீல் படிச்சிருவா பண்றாங்க, எவ்வளவு நான் பிரஸ்ஸ படிச்சிருவா வந்து டீசென்ட் அறிக்கையை அப்ரோச்சா படிச்சிருவான்னு பண்றாங்க. சொல்லிட்டு படிக்கவே தெரியாம ஒரு அறிக்கையை படிச்சு தமிழ்ல வந்து குத்தி குதறி புடிச்சு போட்டு ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி போட்டு தண்டுட்டேன். கார்த்தி இப்ப இவங்க கட்சியில இருங்க ப்ரோ. கார்த்தின நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து ஸ்டாலினோட ட்ரோல்ஸ் வீடியோ தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த 86 9 எத்தனை 97ன்னு சொல்லுவாரு அந்த மாதிரிதான் இருக்கு. சத்தியமா அப்படிதான் போயிட்டு இருக்கு தம்பி. கமல் வந்து ஒரு வருத்தமா நம்பர் இருக்கு தப்பா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு. அதெல்லாம் வந்து ட்ரால் பண்ணுவாங்க. கமல் இல்லைங்க ஸ்டாலினே சொன்னாப்ல. இல்ல கமலஹாசனா இருந்தாலும் யாரா இருந்தானே கார்த்தி இந்த ஆளு இந்த தெளிவில்லாத ஒருத்தனா வந்து மீட்டிங்ல ஒரு நம்பர் தப்பா சொல்றதெல்லாம் பெருசா வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் என்ன வெளியே வரும்போது ஏதோ ஒரு பதட்டத்துல சொல்றதா ஒரு அர்ஜென்ட்ல அப்போ உனக்கு அறிவு இல்லை, உனக்கு ஒண்ணுமில்ல அறிவு இல்லை, அவ்வளவுதான். நீ பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் போறாரு, அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு புதுசா எப்படி அதுக்கப்புறம் சரி. அண்ணா கார்த்தினா நீங்க விடுங்க, கமலுக்கு சொல்றீங்க. சிஎம் சாரே வந்து 86 9 கூட்டினா என்ன 97ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரே அப்படி குழப்புறாரு. அத்தனை மீட்டிங்ல இருந்தவருக்கே அவ்வளவு பிரச்சனைனா கமல் எல்லாம் புதுசா வந்தவர் பதறதெல்லாம் சாதாரண. நாலேஜபிள் பர்சன், ஃபாரின்ல எல்லாம் போய் ஏஐ படிக்கிறாரு. நீ படிச்சிருக்கியா? நான்லாம் படிச்சிருக்கேன். நம்மளாம் ஏஐ சாட் ஜிபிடி அதுக்காக யாரு என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. உலகத்துல படிப்புன்றது குளோபல் ஆயிடுச்சு. ஓகேவா? யூடியூப்லயே உன்னால படிக்க முடியும். நீ வந்து ஃபாரின் போய் படிக்கணும். இப்போ ஃபாரின்ல போய் படிக்கிறாங்கன்னா மெரிட்டுக்காக படிப்பாங்க வச்சுக்கோங்க. டாக்டர்லாம் படிக்கிறவங்க வந்து இங்க வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்மள கூட தான் ஃபாரின்ல போய் பொலிட்டிக்கல் எதுக்கு அவரு அங்க போய் படிச்சாரு யூகேல, அதே வந்து ஆன்லைன்ல படிக்க வேண்டியதானே. ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் படிக்கிறது தான். இல்ல ராபின்சன் இங்க அது வந்து இல்ல ராபின்சன் தற்கொலை பயில கேட்டுக்க. அது அது வந்து ஸ்காலர்ஷிப்ல படிச்சதுடா. என்ன சொல்லிருக்காரு? ஸ்காலர்ஷிப்ல படிச்சதுடா. டீசன்ட் அட்டாக் தான். எங்க வந்து அட்டாக் தான். சரியா? அது ஸ்காலர்ஷிப்ல படிச்சது. ஓகேவா? யூகேல போய் படிச்சாருன்னா ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சாரு. உங்களை மாதிரி தற்கொலை பயலுக இந்த மாதிரி பேசிக்கிட்டு காசை வந்து கொள்ளடிச்சு சம்பாதிச்சுட்டு உங்க பிள்ளைங்களை வந்து ஃபாரின்ல முடிச்சு படிக்கிறீங்களா? அந்த மாதிரி படிக்கல, ஸ்காலர்ஷிப்ல அப்ளை பண்ணி தான் படிச்சாரு. அதுவே தெரியாது உனக்கு. அதுவே தெரியாது. ஆமா, உனக்கு எதுவும் தெரியாது. நீ கொள்ளடிக்கிறவங்க கூட்டணியில உட்காந்துருக்க. நீ கொள்ளடிக்கிற கூட்டணியில உட்காந்துருக்க நீ. அடுத்து இப்ப தாவேக்கால இந்த பயிலரங்கம், அரசியல் பயிலரங்கம் இதெல்லாம் வந்து இந்த ஆள் அட்டன் பண்ணுவானா? அதெல்லாம் புஷானந்த் அனுப்பிடுங்க. அவனதான் அனுப்பணும். அதுதான் கேக்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணியிருந்தானா கொஞ்சம் காமன் சென்ஸ் பேசியிருப்பானே. மதிய அல்லது இரவு பாடசாலை அது மாதிரி நிறைய இருக்கு. ஒண்ணு அங்க புஷானந்த் அனுப்பிடுங்க. இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற மீட்டிங்ல புஷானந்த் அனுப்பாதீங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. உனக்கு என்ன, உனக்கு பொறாம பிடிச்சோம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க. ஆதவர்ஜுனா அனுப்பலாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம். இல்ல இல்லாம இன்னும் கூட நல்லா பேசுவாரு. இல்ல ஆதவர்ஜுனா அனுப்புனா என்ன பிரச்சனைனா, அந்த ஆள் வந்து விஜய் தலைவரா இவன் தலைவரான இவன் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்துருவான். இந்த ஆளு விஜய் சொல்ல வராதே இவன் சொல்லிடுவான். இல்ல அந்த ஆளு கொஞ்சம் தெளிவுதான். தளபதி இல்ல என்ன அன்னைக்கு என்ன சொன்னார் பாத்தீங்களா? தளபதியே வெக்கப்பட வச்சுட்டாருங்க அந்த ஸ்பீச். பயங்கரமா யாரும் வெக்கப்பட வச்சு இல்ல காலங்காலமா வந்து ஒரு தலைவரை ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஜெயலலிதா பிரைஸ் பண்ணி பேசுறது, கலைஞரை பிரைஸ் பண்ணி பேசுறது காலங்காலமா இருக்கிறது தானே. மோடி வந்து மோடி பிரைஸ் பண்ணி பேசுறது. அது மாதிரி இப்ப இவர் பெரிய லீடர், அவரை பிரைஸ் பண்ணி பேசுறாரு அவரு. எங்க ராபின்சன் இது விஜயோட ராஜதந்திரமா இருக்குமோ? புசி ஆனந்த ஓரங்கிட்டு இருக்கு. அவரு நம்பிக்கை எனக்கு என்ன நம்பிக்கை விசுவாசம் மக்களே காரி தூப்புனா சரி. இல்ல ஆக்சுவலா இந்த இது அவர் அரசியல் ஸ்பீச் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ரவுடிஸ் எல்லாம் பண்ணுவாரு புசி, அதனாலதான் அந்த பொசிஷன். இல்ல அவரு இடம் வித்து கொடுக்க
ரவுடிசம் ராபி அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பாண்டிச்சேரிலாம் ஒரு ரைட்டு பாத்துருக்கீங்களா? அவங்க குரூப் தான் அந்த லீடர்ஸ் எல்லாம் விரட்டுவாரு பாருங்க. சொல்றத கேட்க மாட்டேடா, போங்கடா போங்கடா அந்த மாதிரி பேசுவாரு. ஆக்சுவலா அந்த மீடியா அந்த இதெல்லாம் பார்த்தனால தகுதி இருக்கு. இல்ல இல்ல மாறா அவருக்கு நான் அந்த தொகுதிக்காக சொல்லையா எப்படி தெரியுமா இருக்கு. புதுப்பேட்டையில ஒரு சீன்ல போய் அப்படின்னு சொன்னா கூட ஆடு போகும். அது ஓகேவா? அதுக்காக ஆடு மேய்க்கிறான் இருவேலை கிடையாது. அப்போ அவ்வளவு டம்மியா இருக்கவரியா விஜய் வந்து லீடர் அந்த இதுக்கு வைப்பாரு. அவருக்கு அடுத்தது கார்த்தினா இல்ல இவ்வளவு டம்மியா இருக்கவரியா வந்து விஜய் வந்து அவங்க அப்பா ஓரம் கட்டிட்டு இவரு அவருக்கு அடுத்த பேஸ்ல வைப்பாரு. எஸ்எஸ்சி கிளியரா சொன்னாருங்க எப்படி வந்தாருன்னு. போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போடுறது, தரையில படுத்துக்கிறது, இதெல்லாம் பார்த்து தான் விஜய் எடுத்திருக்காரு புசி ஆனந்த. வேற எப்படி எடுத்தாரு? அவர் பயங்கர அறிவாளி, ஹார்வர்ட்ல படிச்சவர்னு எடுத்தாரா? இல்லங்க, இது ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் வேணுங்க. இது வந்து இப்ப பாருங்களேன், ஏடிஎம்கே எல்லாம் எவ்வளவு இஷ்யூஸ் வந்துருக்கு, ட்ரஸ்ட் வேணும். அதனாலதான் ட்ரஸ்ட் இருக்கிறவங்க எடுத்துருக்காங்க. இவர் வந்து எலெக்ஷன் நிக்க போறாரா எனக்கு டவுட் தான். அதெல்லாம் நிக்க மாட்டாரு. பட் ஆனா இவர் பவர்ஃபுல்லா இருந்தா அவர் ஏங்க பயப்படுங்க? ஜெயலலிதா பவர்ஃபுல்லா இருந்தாங்க, யாரையா பார்த்து பயந்தாங்களா? இல்ல இன்னைக்கு உதயனா இல்லங்க, இப்ப தனவேக்க ஓட்டு போடுறது எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறோம். டிசியானுக்கு ஓட்டு போட போறாங்க. ஆக்சுவலா உதயனா போயிருந்தா ராம்சன் வச்சிருக்கலாம். அவன் எஸ்கேப். ஆனா புஷியானது பேசி புஷியன் டிவி கேட்க மாட்டேங்குது. இல்ல கார்த்திக், இதுல ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். விஜய் ஒண்ணு சொன்னது இப்ப உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க ஒண்ணு கொண்டு வரீங்க, இங்க இருந்து இவங்க எதுக்குற மாதிரி பண்றாங்க, நடுவுல வர புஷியானந்த மாட்டி விட்டுட்டு இவங்க தப்பிச்சுட்டாங்க பாருங்க. நீங்க ஏன் பேசுறீங்க புஷியானந்து? அதான் புஷியானந்த வந்து இவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பண்ணி மீடியா பேசுங்கன்னு சொன்னா அவரு உள்ள சிஎம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை படிச்சு பேசவே இல்லைங்க. அந்த படிச்சாங்க, நான் படிச்சிருவா அறிக்கை படிங்க அப்படின்னு மாண்புமிகு அவன் அப்படின்னு சொல்லி உலர ஆரம்பிச்சதுதான். அறிக்கை படிக்கிற வரைக்கும் உலக இப்ப நீ நைட்டு ஒரு 2 மணிக்கு பேசுறது இல்லையா? அது மாதிரிதான் என்ன தப்பு. ராபி நீங்க உங்க சைட்ல இருந்து நியூஸ பார்த்து யாருமே பேசவே இல்லை. மீடியா பீப்புள பார்த்து ஏங்க இது தப்பு அப்படின்னு பேசலையே. முன்னாடி வந்து பேசுவீங்க, நீட் ரகசியம் தெரியும் அது இதுன்னு, அந்த மாதிரி எதுவும் நீங்க பேசவே இல்லையா? அதனாலதானே இப்ப புஷியானந்த மாட்டிட்டு அவரை போட்டு அடிக்கிறாங்க எல்லாரும். இங்க பாரியா, நான் அதெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன் சரியா. அவருக்கு படிக்க தெரியலன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா படிக்க தெரியாத ஒரு ஆளு என் புள்ள என்ன படிக்கின்றத டிகிரேட் பண்ணக்கூடாது. அந்த அறிவு உனக்கு இல்லை, உனக்கு படிக்கவே தெரியாது. ஆனா அடுத்த தலைமுறை என்ன படிக்கணும்னு நீ ஏன் சொல்ற? நீ பேச தகுதியே இல்லாதுன்னு சொல்றேன். உனக்கு உன் கூட இருக்கவனே பிடிக்கிறது இல்ல, உனக்கு கூட இருக்கவனுக்கு இருமொழி கொள்கையும் தரல, ஒரு மொழி கொள்கையும் தரல. நீ மும்மொழி கொள்கைக்கு போயிட்டியா? நீ பாண்டிச்சேரில இருந்து வளர்ந்தவரையா? பாண்டிச்சேரில பிரெஞ்சு படிச்சிருந்தீங்களா? பிரெஞ்சுல ரெண்டு பேசி கேட்டுங்க. உனக்கு எழுத படிக்கவே தெரியாத ஒரு தற்கொலை. அதை உருட்டு நீ என்ன அடுத்த ஜெனரேஷன் என்ன படிச்சு தரல, அது தெரிஞ்சு போச்சு. எழுதவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு. படிக்கவே தெரியாத ஒரு ஆளுக்கு எப்படி எழுத தெரியும்? ஓகேவா? அடுத்த ஜெனரேஷன் என்ன படிக்கணும்னு நீ சொல்லுவியா? நீ டிகிரேட் பண்ணுவியா? நீ முடிவு எடுப்பியா? மும்மொழி கொள்கையே எதிர்த்தது விஜய். விஜய் தான் எதிர்க்கணும். அவர் வாயை திறக்கணும். எனக்கு மும்மொழி கொள்கை வந்துட்டேன், ஒரு மொழி கொள்கைக்கு வந்துட்டேன். முதல்ல ஒழுங்கு மாதிரியே தமிழ் படிக்க இருக்கேன் எல்லாரையும். நான் ஒரு மொழி கொள்கைக்கு வந்துட்டேன். எல்லாரும் தமிழ் படிங்க, எல்லாரும் தமிழ் படிங்க. தமிழை வந்து பார்த்த படிக்க கத்துக்குங்க. அதுக்கு வாங்கயா முதல்ல, அதுக்கு வாங்கயா முதல்ல. எல்லா அரசியல்வாதியும் வாங்க, எல்லாருமே எல்லாரும் வாங்க. எல்லா அரசியல்வாதியும் வர சொன்னாக்கா ராபின் சைடே ஒரு 100 பேர் வர முடியாது. அவங்களுக்கே தெலுங்கு மட்டும் தான் தெரியும். எல்லாரும் வாங்கயா, ஒரு மொழி கொள்கைக்கு வந்துருவோம். தமிழ் படிங்க முதல்ல தமிழ் படிங்க. அதுக்கப்புறம் தமிழை படிச்சு தெளிவா எழுத கத்துக்குங்க.
தமிழ் பேசி கத்துக்குங்க. அதுக்கப்புறம் அண்ணா அண்ணா நீங்க அண்ணா வரீங்க. சிஎம்ஏ இல்ல இல்ல தெலுங்குல தான் இவனுங்கள இல்ல பழமொழி சொல்லுவாப்புல, இவனுங்களா அவரு தமிழ்ல சொல்ல இவனுங்களா மாட்டாரு யோ, தெரியல. யோ, இவனுங்கள நீ இல்ல சிஎம் தெலுங்கா? இவனுங்கள நீ சும்மா அந்த நான் தமிழர் மாதிரி பேசிட்டு இருக்காதப்பா. சிஎம் நான் சும்மா தெலுங்கு பேசல. தமிழ் இல்ல இல்ல நாமிகளுக்கு தமிழ் சீமான் வந்து மக்களுக்கு மலையாளின்னு கிறிஸ்டியன் இல்ல தமிழ் சும்மா மக்களுக்கு இது இல்ல பேசிட்டு இல்ல இருக்கிற தமிழ் மக்களுக்கு யாராச்சும் தெலுங்குல பழமொழி சொல்லுவாங்களா? சும்மா கேக்குறேன். இப்ப நீ இருக்க இங்க, நீ அங்க உனக்கு அரபு தெரியும், அரபுல வந்து கீழே ஒரு போட்டது பழமொழி வந்து தெரியுன்றதுக்காக இவங்க இங்க வந்து அக்காயா சொல்லுவியா? அக்காயா நம்ம அக்காயா. இல்ல இல்ல நீ அங்க அரபு கத்துக்கிட்டீங்க, அதனால இங்க வந்து அரபுல வந்து எனக்கு பழமொழி சொல்லுவீங்களா? இங்க ஒரு அரபுல ஒரு பழமொழி இருக்கு, நான் சொல்றேன், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இருப்பீங்க. தமிழ்ல தானே பேசுவீங்க, இது என்ன பழமொழி மட்டும் தெலுங்குல இருந்து வருது? எப்ப சொன்னாரு? அவர் எப்ப இந்த அக்கா சொன்னாரா? வந்து இந்த ட்வீட் போட்டதுக்கு வேணா அந்த டைலாகே வேணா படிச்சு காட்டுட்டா. என்னது திண்டுக்கல்ல பேரு பெத்த சும்மா பேரு வந்து ஒரு தாக ஒரு- ஒரு- நீல ஒரு- லேது. இது எப்படி சிரிப்பா இருக்கு. இது எப்படி தெரியுமா? சீமான் மேடையில பேசுவா தெரியுமா? கலைஞர் வந்து யாருமே தமிழ் இல்ல, இவரு தமிழ் இல்ல, ஜெயலலிதா தமிழ், நான் தான் சுத்த தமிழன், அதான் சொல்றேன், சுத்த தமிழர் வாயில தெலுங்குல வந்து வருது பழமொழி மட்டும் கரெக்டா வருது. ஸ்டாலின் என்ன படம் எடுத்தாரா இல்ல மூவி ரைட்டரா? தெலுங்குல போய் நான் ரைட் எழுதுனா அதனால எனக்கு தெலுங்கு தெரியும் அப்படின்னு. இல்ல இருமொழி கொள்கை உள்ள இருமொழி கொள்கை உள்ள தமிழ்நாட்டுல எப்படி தெலுங்கு வந்தது அவர் வாயில பழமொழி? கேக்குறேன். என்னடா 3வது மொழியா தெலுங்கு. இப்ப கார்த்தி அன்னைக்கு ஹிந்தியில பேசுறது இல்லையா? அவர்தான் பிஜேபி ஃபாலோ பண்றாரு, ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க தடுத்துட்டீங்கன்னு அவர் சொல்றாரு, அதனால பேசுறாரு. நீங்க வந்து இருமொழி கொள்கையிலே வாழ்ந்தவங்க தானே, உங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் தானே தெரியணும், தெலுங்குல எங்க இருந்து பழமொழி வந்தது? இது என்ன தமிழ் படிக்க தெரியுமா? இல்ல தமிழ் படிக்க தெரியுமா தெரியாத கேட்கற. தமிழ் படிக்க தெரியாதுன்னு நீ போய் கேட்டனா அதான் சிரிப்பு. தெலுங்கு தெரிஞ்சா அது அவரோட. இப்ப கார்த்தி தெரியுது, கன்னடா தெரியுதுன்னா அது அவரோட. உங்களுக்கு கன்னடா போ இப்போ படிப்போம். உனக்கு தமிழ் புரியாது ராமசன், உனக்கு தெரியாது. முஷியானந்த் தெரியாது. நீ வந்து அவரு ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு நடக்கிறத இதுதான் வந்து அவங்க இதே நினைச்சுக்காது. நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு பதட்டம் இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனைத்து கட்சி மீட்டிங் அட்டன் பண்றாரு. இவருக்கு வச்சு ஒரு ட்ரையல் பாக்குறாரு விஜய். சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஆனா உங்களுக்கு தான் ஃபன்னு இவரை வச்சுக்கிட்டு. யாரு நம்ம புசியானதை வச்சுட்டு டிஎம்கே காரங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏங்க அவர் சார்காஸ்டிக்கா பேசுறாருங்க, அது கூட தெரியாம நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. இல்லைங்க, நான் கார்த்தி மாதிரிலாம் இப்படிலாம் இல்லைங்க. நம்ம வந்து எனிவே இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ், டீசன்ட் அப்ரோச் தான். நானும் அப்படிதான். என்னப்ப நல்லா திட்டிட்டு நீ சாணி தான் கரைச்சு ஊத்திட்ட எனக்கு. நீங்க அரசியல் கட்சியை வச்சுட்டு எங்களை ஆளணும்னு வரீங்க. எங்க எஜுகேஷன் பாலிசில இருந்து எல்லாத்தையும் நீங்க சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்களே. நீங்க சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்களே. அப்புறம் வரவங்களுக்கு 1 வருஷம் கட்சி ஆரம்பிச்சாச்சா? இன்னைக்கு கட்சி இல்ல 1 வருஷம் ஒருங்க ராமசன் 1 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு. ஓகேவா? இந்த பார்த்து படிக்கணுன்றத 10 நாள் வந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த ஃப்ளோ வந்துடும். ஆனா அதுக்கே நீ வந்து எதையுமே முயற்சி பண்ணாத ஒரு ஆளு, அதுக்கே முயற்சி பண்ணாத ஒரு ஆளு. இன்னொன்னு அனைத்து கட்சி கூட்டணும் ஒன்று நடக்க போது 45 கட்சி வர போறாங்க. அங்க நம்ம வந்து போய் நிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தாவைக்க ரெப்ரசன்ட் பண்ணி, நான் சொல்றது விஜய் சொல்ல, விஷயானந்த் சொல்றேன். விஷயானந்த் வந்து தாவைக்கா வந்து ரெப்ரசன்ட் பண்ணி போய் நிக்க போறாரு அப்படின்னு விஷயானதுக்காக அந்த அறிவானா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தளபதி அமைச்சிருக்காரு, அங்க போறோம், அங்க போனா என்ன பேசுறோம், என்ன பேச போறோம், எதுவுமே பேச போறோம், அறிக்கையில தான் பேச போறோம். அந்த அறிக்கை படிக்க வேணாம், அந்த அறிக்கையை வந்து மனப்பாடம் பண்ண வேணாம், சொல்ல வேணாம். அந்த அறிவே இல்லையே உனக்கு. அப்ப நீ வந்து என் பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிவு கொடுக்க போறியா? நீ வந்து தான் என் நாட்டை காப்பாற்ற போறியா? நீயும் ஒரு முட்டா பையன், நீயும் ஒரு முட்டா பையன். நீ வந்து என்ன காப்பாற்ற போறியா? எலெக்ஷனு இவங்க வந்து 2024 எம்பிக்கும் அவங்க போட்டி போடல. போட்டி போட்டிருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். அவங்க போட்டி போடல. சந்தோஷம். ஓகேவா?
இதுக்கப்புறம் கொண்டு வந்து நிறுத்துறாதீங்க. விஜயானந்த் மாதிரி ஒரு பூமர்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாதீங்க. அது ரொம்ப நாட்டுக்கு கேடு. இல்ல ராபின்சன் ப்ரோ, நீங்க பிரசாந்தன மாதிரி ஆயிட்டீங்க ப்ரோ. திடீர்னு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, நாளைக்கு வந்து எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது. நீங்க தான் அஜித் ஃபேன் ஆசை. என்ன உங்களுக்கு வந்து டிவிகே மேல அக்கறை? நீங்க தான் அஜித் ஃபேன் தானே? எதுக்கு டிவிகே மேல அக்கறை? அப்படிலாம் இல்ல அவரு அப்படிலாம் இல்ல. நீங்க எல்லாரும் பிரசாந்தன் இப்படிதாங்க. அது பிஸியானத சப்போர்ட் பண்ணுமா அது மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் சப்போர்ட் பண்ணனும்னா ஒரு ஆச்சரியமா இருக்கும்ல. இல்ல ராபி தெரியும் ராபி, நீ சும்மா இன்னொன்னு கலந்துக்கணும். நோம்பு கஞ்சி கூட அது நாட்டை அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அதான் நேற்று நான் பாலாச்சார் கிட்ட கூட சொன்னேன். நோம்பு கஞ்சி கூட ஓகே கலந்துறது, ஓகே சம்பிரதாயமா கலந்துக்கோங்க. விஜய் இதுல போய் கலந்துக்கணும். ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு அவருக்கு. அவர் கலந்து இன்னும் பெருசா பேசப்படும், இந்தியா வரைக்கும் பேசப்படும். அவங்க மக்கள்லாம் வந்து அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வந்து இந்த 5 பேஜ் எவ்வளவு தெளிவா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரிதான். அது என்னமோ விஜயே எழுதுற மாதிரி பேசுறீங்க. யாரோ எழுதி கொடுத்ததை ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. என்னமோ விஜய் எல்லா கட்சியும் அப்படிதானங்க ஜெய். எல்லா கட்சியிலும் அப்படிதானங்க. ஒரு கட்சியில எல்லா கட்சியும் அப்படின்னா அதே மாதிரி இருக்கிற விஜய நாங்க ஏன் எடுக்கணும், தேர்ந்தெடுக்கணும்? அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிடலாம். எல்லா கட்சியும் அதுக்கு அவருதான் எல்லாரையும் பொம்மைன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே பொம்மை. எம்பியில இருக்கிறோம் ஒரு 500 பேர் மேல எல்லாம் பொம்மை தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் இப்ப கட்சியில இருந்து யாராவது எம்பியா போனா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பொம்மையா இருப்பாங்களா இல்ல அவங்க வேற மாதிரி பேசுவாங்களா? அது 2029 பாத்துக்கலாங்க. அது பின்னாடி கணக்கு. 2026 அந்த லீக்லாம் தாண்டி என்னங்க மாற்றத்தை பண்ண வரேன், அதை சேஞ்ச் பண்ண போறேன், இதை சேஞ்ச் பண்ண போறேன்ட்டு யாரோ 2 ஐஏஎஸ் எழுதி கொடுக்கறத பேசுறதுக்கு யார் வேணா பேசலாமே. அத அவருக்கு என்ன விஷயம் இருக்கு? ஆனா இது மாதிரி இதெல்லாம் வந்து மக்கள் நீதி மையத்துல இல்ல நான் நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் போது இது மாதிரி நிறைய இனிஷியல் 2019 இல்ல நான் நினைச்சேன். ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு சோசியல் மீடியா இல்ல. நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து இது மாதிரி நிறைய காரியங்கள் மக்களும் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நிறைய வெளியே வர எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் தெரியல என்ன அப்படி இல்ல ஜெய். இல்ல எப்பயுமே புது கட்சி ஒரு வரும்போது அவங்களுக்கு ஒரு புது பெர்சன்டேஜ் இருக்கும். அது ஒரு எப்படியுமே இருக்கும். எப்படி மக்கள் நீதி மையம் இருந்துச்சோ, எப்படி என்டிகே ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சோ, இவங்களுக்கும் இருக்கும். பட் இவங்க எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொண்டு போறாங்க ஏறிக்கிட்டே இருக்கு. என்டிகே இந்த டைம் தம்பி உங்க அண்ணன் கண்டுதான் கண்ட போகுது. ராபி நல்லா சிரிச்சுட்டு இருங்க. எத்தனை பேர் நாம் தமிழ்ல இருந்து தாவக்க மாறிட்டு இருக்காங்க. இப்ப காளியம்மாக்கா விடுற அவங்க இன்னும் டிசைட் பண்ணல. ஏன்னா அன்பில் மகேஷ் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க, இங்கோட்டையும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க பிஜேபி எத்தனை பேருனாலும் மாறட்டுங்க. போன வாட்டி வாங்கினதை விட இன்னும் அதிக ஓட்டு வாங்கிட்டே தான் இருப்போம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல 8% இது மட்டும் எடுத்துருக்கு பாப்போம். இந்த டைம் 10 எடுக்கிறோம். 10% எடுக்கிறோம். கண்டிப்பா 10% மேலதான். 10% எவ்வளவு தெரியுமா? இருக்கிற பிஜேபி 12% எடுத்துருச்சுலாம். போன வாட்டி வந்து சின்னமே இல்லாம 20 நாள் முன்னாடி கொடுத்தா அதுக்கே 8%. இன்னும் அதுல வந்து சிஎம் கேண்டிடேட் இல்ல, சிஎம் கேண்டிடேட் இல்ல, பிஎம் கேண்டிடேட்டுக்கு சீமான வச்சுக்கிட்டு நாங்க வந்துட்டோம். இதெல்லாம் ஈஸின்னு சொல்றேன். நீங்க வந்து புதிய இந்தியான்னு இல்ல, உங்க கான்செப்ட் புதுசா இருக்கு. உங்களுக்கு அது தேவையில்லாத எலெக்ஷன். நீங்க தான் வந்து இந்தியாவே ஜிஎஸ்டியா தரமாட்டேன், நான் வந்து ஒரு புது தமிழ் தேசிய மாதிரி புதுசா உங்களுக்கு எதுக்கு ஸ்டாலின் ஐயாவும் பேசியிருக்காரு. சரிப்பா நீங்க 40 ஜெயிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பீங்க? போயிட்டு என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க பண்ணது மாதிரி இப்படி சும்மா வந்திருக்க மாட்டோம். வந்துட்டு இங்க வந்து கூட்டணி வாங்க அனைத்து கட்சி கூட்டணி சுற்றுவீங்களா நீங்க எல்லாத்தையும்? இல்ல ஏங்க நீங்க 40 பேர் போயிட்டு அமைதியா இருந்துட்டு வரீங்களா? அப்படி இருக்க மாட்டோம்.
அந்த காங்கிரஸ் ஆள யார் அமைதியா வராங்க? வேற என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அங்க பண்ண வேண்டியதெல்லாம் இங்க வந்து பண்ணிட்டு ரவுண்ட் கட்டிட்டு இருக்கீங்க. அதுலயும் புசியானந்த உள்ள மாட்டி விட்டீங்க. உங்க கட்சியில இருந்து உங்க கட்சியில இருந்து உங்க கேளுங்க, எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க, தாவேக்காக்கு மாறுறாங்க, எத்தனை பேர் தாவேக்காக்கு மாறுறாங்களா? அதெல்லாம் சொல்றேன்ல, 2026 எலெக்ஷன் வந்தா தெரிஞ்சிடும். 2025 ஒரே ஒரு ஃபிளட் வந்தா உங்க நிலைமை என்னன்னு ஃபுல்லாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு ஃபிளட்டும் 2026 எலெக்ஷனும் வரும்போது ஒரு கட்சி வரும்போது என்னன்னு தெரியும். டிஎம்கேல என்ன வரப்போகுது அது பாப்போம். தனியா போட்டி போடுற மாதிரி டிஎம்கே ஒரு 10-15 கட்சியும் சேர்த்துக்கிட்டு தானே போட்டி போடுறீங்க. இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா அதிமுக நாம் தமிழருக்கும் கூப்பிட்டு தான் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச அதுவும் ஓகே நினைக்கிறேன். ஒரு கதவே எடப்பாடி ட்ரை பண்றாரு. நான் தமிழரு, அப்புறம் பாமக, இதெல்லாம் ட்ரை பண்றோம். பரவாயில்லைங்க, நாங்க ஏடிஎம்கே கூட தமிழர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏடிஎம்கே எடப்பாடி தமிழரு, தமிழர் இல்ல. நல்லா இருக்கு. தமிழர் தானே சொல்ல முடியும். என்னங்க இதெல்லாம் மாற என்ன பேச்சுங்க? தமிழர் இல்ல, எல்லாரும் தமிழர் தான். எல்லாரும் தமிழர்னாக்கா நீங்க எதுக்கு திராவிடர்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? இவன் தமிழர் இல்ல, ஜெயலலிதா தமிழர் இல்ல, கலைஞர் தமிழர் இல்ல, இவரு தமிழர் இல்ல, நான் தான் தமிழரு, இதெல்லாம் பேசிட்டு இப்பதானங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தமிழர்னாக்கா இருமொழி கொள்கை இருக்க தமிழ்நாட்டுல எப்படிங்க தெலுங்குல பேசுறாப்லன்னு? என்னங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? என்னங்க தெலுங்குல ஒண்ணு இல்ல. நீங்க வந்து துபாயா சவுதி போயிருக்கீங்க, உங்களுக்கு அரபு தெரியுதுன்னா ஓகே. ஸ்டாலின் எங்க போனாரு? ஆந்திராவில இருந்தாரு. அவரு எப்படி தெலுங்கு பேசுறாப்ல? சும்மா கேட்டேன், கோச்சுக்காதீங்க. தெலுங்கு பேசுறேன்னா அது அவரோட இது, அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஹிந்தி கூட தெரிஞ்சிருக்கலாம். அதான் யாரையும் படிக்க விடாம நீங்க மட்டும் படிப்பீங்க தெலுங்கு, ஹிந்தி. திணிப்பு தான் வேண்டாங்கிறது இல்ல. நீங்க புதுசா கொண்டு போங்க, அதை யாருமே அதையும் மூணு மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அதெல்லாம் பின்னாடிங்க. நீ திணிப்பு தான் வேண்டாம்னு சொல்ற, அது பின்னாடி. பட் இன்னைக்கு நடந்த ஈவெண்ட் அதை பேஸ் பண்ணி இல்லையே. இன்னைக்கு நடந்த வந்து அந்த ஈவெண்டே இல்ல. நீங்க நைஸா தப்பிச்சுக்கிட்டு புசியானந்த மாட்டி விட்டு இவங்க எல்லாம் போட்டு கடிச்சு வச்சுட்டாங்க. நீங்க தான் அந்த இது மாதிரி உங்க சூர்யா ஃபேன்ஸ் தான் இப்படிதான் நீங்க பண்றீங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க யாருமே அவங்க எல்லாம் ஃபயர் தான் போடுறாங்க. ஃபயர் விடுறாங்களா? ஆமாயா, பின்ன வந்து அண்ணா இவ்வளவு டீட்டெயிலா ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, எப்படி பேசியிருக்காங்க, இதெல்லாம் அதான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் சும்மா இந்த மாதிரி ட்ரால் பண்றீங்க. என்னையா சொல்ற? ஃபயர் விட்டு இருக்காங்களா? தூங்கிட்டாரு. கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ இருக்கேன், சொல்லுங்க. ப்ரோ இவங்க 2 பேர்த்த விட்டா வெடி பேசிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. நான் ஒரு சினிமா ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கலான்னு நான் பார்த்தேன். இது மாறா வேற இருக்கான், அவங்க அண்ணன் ரிலேட்டட் தான். இப்போ வலைபேச்சுல பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரோல என்னமோ வந்து இஷ்யூ வந்தது, இவருக்கு கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் பிடிக்கல அந்த மாதிரி சொன்னதா சொல்றாங்க ப்ரோ. இப்போ ஏன் வந்து சூர்யாவுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது? இப்போ பாத்தீங்கன்னா வனங்கான்ல பிரச்சனை, இந்த இது புறநானூர்ல பிரச்சனை. இவருக்கு இது ஸ்டோரிக்கே தான் நடிப்பாரா, பவுண்டட் ஸ்கிரிப்ட் வாங்குவாரா, இல்ல அதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த பிரச்சனை வருது? எனக்கு புரியவே இல்லையே. ப்ரோ நானே போகும்.
லெஜெண்ட் இருக்கான் லெஜெண்ட். ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. கார்த்தி நான் தூங்கிட்டாரு. அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே.